வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் சித்தர்களின் பேரர்களும் எப்போதும் நம்மை வழிநடத்தட்டும். வணக்கம் குணா ஐயா. வணக்கம் அருண் பிரகாஷ் ஐயா. வணக்கம் கிருஷ்ணானந்த் ஐயா. வணக்கம் குணா ஐயா. நம்ம குணா ஐயா வாய்ப்பு இருக்குங்களா ஐயா நம்ம குழுவை பத்தி பேசுறதுக்கு? அருண் பிரகாஷ் ஐயா அது நம்ம காப்பு பாடல் படிக்கிறாங்களா? கிருஷ்ணானந்த் ஐயா காப்பு பாடல் பார்க்கலாங்க ஐயா. நீங்க வாசிச்சிடுறீங்களாங்க ஐயா காப்பு? சரிங்கய்யா. பாப்பா படிக்கிறாங்களா? ஐயா மூப்பான கொங்கனரு பொம்மை சித்தன் முக்கியமாய் மச்ச நந்தி தேவர் கோப்பனான கோரக்கர் பரஞ்சலியார் கூறும் இருக்காத சந்தேஷ் வாப்பான அடியான கமலமுனி காப்பதானே. நன்றிங்க மாமா. வாழ்க வளமுடன். நன்றிடா செல்லம். வாழ்க வளமுடன். அடுத்த இந்த துதி நான் பாத்துறேங்கய்யா. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். சரிங்க, நல்லதுங்க ஐயா. தொடருங்க. முக்தி மோச்சங்கொண்ட மோட்சமது மௌனதீச்சை முனையறிந்து செல்லுதற்கு வாழை காப்பு வெத்தி கொண்ட நந்தீசர் பாதங்காப்பு வேதாந்தம் 3000 தந்த திருமூலர் பாதங்காப்பு அட்டமா சித்திக்கும் அகத்தியர் பாதங்காப்பு அன்பே உருவாக்கும் அகப்பேயர் பாதங்காப்பு பரமகையிலாய குருபோகர் பாதங்காப்பு கொடுஞ்சிற்றம் மாறிட கொங்கணவர் பாதங்காப்பு சுழுமுனை சூட்சமகுரு சுந்தரானந்தர் பாதங்காப்பு இகத்தில் கிரகம் என்ற இடைக்காடார் பாதங்காப்பு வரும் வாழ்நாள் சிறந்திட வான்மீகர் பாதங்காப்பு மாயத்தை நீக்கிட மச்சமுனிவர் பாதங்காப்பு முன்கர்மம் நீங்கிட ஞானம் காட்டும் முனிகமலர் பாதங்காப்பு காரியம் உணர்ந்து வெள்ள கருவூரார் பாதங்காப்பு பாவங்கள் நீங்கிட யோகம் தந்த பதஞ்சலியார் பாதங்காப்பு மணப்பாம்பை அடைக்கிட பாம்பாட்டியார் பாதங்காப்பு தன்னுடல் சிறக்க செடி தந்த தன்வந்தரியார் பாதங்காப்பு காலமறிந்து வாழ ஞானந்தரும் காசிபர் பாதங்காப்பு வெட்ட வெளியை உணர்ந்த கடுவொளி சித்தர் பாதங்காப்பு கோள்குணம் போக்கும் கோரக்கர் பாதங்காப்பு பரத்தை அறிந்திட ஞானம் போதித்த புலத்தியர் பாதங்காப்பு தேரா மருத்துவம் தெரிந்து உரைத்திட்ட தேரையர் பாதங்காப்பு வான் உலகில் மனுவாள சிவவாக்கியர் பாதங்காப்பு போகத்தை துறந்திட புகழ் ஞானம் தந்த புன்னகீசர் பாதங்காப்பு நல் ஞான ஜோதியை நலமாய் உரைத்திட நற்குதம்பையார் பாதங்காப்பு அறியாமை இருள் நீக்கி அமலன் அழுகணியார் பாதங்காப்பு பூசா ஞானம் புகற்றிட்ட புளிப்பாணி பாதங்காப்பு காலம் கடந்து வாழ கலை கூறிய காகபுதண்டர் பாதங்காப்பு கர்மம் நீக்கி காலனை வென்றிட காலங்கிநாதர் பாதங்காப்பு காப்பான கருவூரார் போகநாதர் கருணையில் அகத்தீசர் சட்டைநாதர் முப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர் கொப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைகாலர் சந்தேசர் வப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் சித்தர்களின் பேரர்களும் எப்போதும் நம்மை வழிநடத்தட்டும். வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. கிருஷ்ணானந்தையா சென்ற வாரம் 11வது பாடல் வரைக்கும் பார்த்துருக்கீங்களாங்கய்யா? 10 பாடல்கள். ஆமாங்கய்யா. சரிங்க, நான் சேட்ல அடுத்த இது காப்பி பண்ணி போட்டிருக்கேங்கய்யா. நாராயண கோன் கூற்று அப்படின்னு இருக்குங்களா? அதானுங்கய்யா? ஆமாங்கய்யா, அதுல இருந்து 20வது பாடல் வரைக்கும் போட்டிருக்கேங்கய்யா. அப்புறம் நம்ம அடுத்தது பார்க்கறதுனால பார்க்கலாங்கய்யா. தொடர்ந்து அந்த கன்னிகள்னு இருக்குங்கய்யா, அந்த இது பார்த்துறதுனால பார்த்துடலாங்க. நன்றி. சரிங்க. 10 பாட்டெல்லாம் கூட நம்ம பார்த்துட்டு போலாங்கய்யா. சரிங்கய்யா, இந்த 23 வரைக்கும் பார்த்தோம்னா 10 பாடல் வந்துருங்கய்யா. அந்த கன்னிகள்ங்கிறது
அது சரிங்க. 2 அடிகள் தாங்கய்யா. நன்றி. ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 அடிகளா இருக்குங்க. 2 அடி பாடல்கள். ஐயா குணா ஐயா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? நீங்க நம்ம குழுவை பத்தி இதை பத்தி கொஞ்சம் எப்பவும் போல சொல்லி பேசுறீங்களா ஐயா? ஐயா குணா ஐயாவுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேங்க பேசுறதுக்கான வாய்ப்பு. ஆமாங்க ஐயா, நம்ம தொடரலாங்க ஐயா. குணா ஐயா அப்புறம் பேசுற வாய்ப்பு கிடைச்சுன்னா அவரை தொடர சொல்லலாங்க ஐயா குழுவை பத்தி. நீங்க சரிங்க. பகிர்ந்துக்கோங்க ஐயா. வெள்ளிக்கிழமை புலிப்பாணி சித்தர் ஐயானுடைய ஜீவ சமாதி போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க. அது குறித்து பகிர்ந்துக்கிறதுனால பகிர்ந்துக்கோங்க. ஆமாங்க. அது ஒரு வேலை இருந்துச்சுங்க. நம்ம ஊருக்கு வந்திருந்தேன். ஊருக்கு போயிட்டு வேலை முடிக்க சரி இருந்துச்சு, அதுக்காக வந்தாங்க. வாய்ப்பு சரி கிடைச்சது. அப்படியே கணக்கன்பட்டி போனேன். சாக்கடை சித்தர் ஜீவசமாதி, புலிப்பாணியா ஜீவசமாதி, அப்புறம் அங்கே சில நண்பர் சில இடங்களுக்கு கூட்டு போனாருங்க. அங்கே ஓ சரிங்க. ஒரு இவங்க ஜீவசமாதி இருக்கு இல்லைங்களா, இந்த சட்டி யாருங்க? சாமிகள் ஆமாங்க, சட்டி சாமி. பள்ளிங்கம், ஆமாங்க. அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு சரி சதுரசுமார திருச்சியில் சதுரசுமாரமூர்த்தி சுவாமிகள் இதுக்கும் போயிருந்தேன். அது கோயில் தீயணைப்பு நிலையம் பக்கத்தில் இருக்குங்க திருச்சியில். ஆமாங்க, சென்ற முறை நீங்க சொன்னீங்க அந்த ஆமாங்க, தீயணைப்பு நிலையம் பக்கத்துல. அங்கேயும் போயிருந்தேங்க. சரி எல்லாம் பார்த்துட்டு வரும்போது அங்கே ஒரு நல்ல புலிப்பாணியார் ஆசிரமத்துக்கு போனது இதுதான் நான் முதல் தடவை. ஆனால் இது முதல் தடவையா இல்லை, அதுக்கு முன்னாடி நமக்கு உணர்த்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படியே நடக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அங்கே உட்காந்துட்டா பார்த்தா இப்போ இடைக்காடர் பாடல்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஐயா புலிப்பாணியார் பாடல்களை பார்ப்போம் அப்படின்னு யோசனை வந்துச்சு. யோசிச்சுட்டு அப்படியே அவர்கிட்டயே பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்க. அடுத்து உங்களோட பாடல்களை பார்க்கலான்ட்டு இருக்கோம். நீங்கள் தான் அதுக்கு எங்களுக்கு வழி நடத்தணும். எந்தெந்த விஷயங்களை சொல்லலாம், எது சொல்லக்கூடாது, இன்னும் இல்லை மறைக்கப்பட்டதும் சொல்ல வேண்டி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எங்கள் கூட இருந்து இந்த உலகத்துக்கு சொல்லணுங்க ஐயா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு நல்ல, எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவானது சொல்லுவோம் சகுனங்கள், எனக்கு அந்த மாதிரி நல்ல சகுனங்கள் கிடைச்சதுங்க. சரி சரி, அப்போ சந்தோஷம். நம்ம ஐயா தொடருவோம். கேக்குதுங்களா ஐயா? ஐயா வணக்கம் ஐயா, குணா ஐயா சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா மைக் எதுவும் வேலை செய்யல போலீங்க ஐயா. அதான் வெளியில போயிட்டு மறுபடியும் இப்போ வந்தாங்க ஐயா. கேட்குறேங்க, இப்போ கேட்குறேங்க ஐயா ஐயா. ஐயா ரொம்ப தொடருங்க நன்றிங்க ஐயா. ஐயா. அருண் ஐயா வணக்கம் ஐயா. இன்னொரு வணக்கம் மாலை குணா ஐயா. பொழுதுல சந்திக்கிறதுல வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா. தொடருங்க ஐயா குணா ஐயா ஐயா. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அருமையான மாலை பொழுதில் சித்தர்களினுடைய ஆசீர்வாதத்தோட மறுபடியும் இந்த குழுவுல கூடுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சித்தர் ரகசியம்ன்ற குழு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருடங்களா ரொம்ப சிறப்பா சித்தர்களுடைய ஆசியோட ரொம்ப நல்ல ஒரு நட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் எல்லாம் இந்த குழுவில் கூடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7 மணிக்கு சென்ற வருடம் முழுவதும் கூடிக்கிட்டு இருந்தோம். இந்த குழுவினுடைய சிறப்பம்சம் எல்லோருமே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதும், எல்லோரும் யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் அவங்கள மேலே கூப்பிட்டு எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் தளம் வந்து நிறைவடைகிறது இந்த குழுவினுடைய ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம், கிருஷ்ணானந்த ஐயா வந்து சிங்கப்பூர்லேருந்து ஒரே நோக்கத்தோடு தான் ஆரம்பித்தார். அடுத்த தலைமுறையும் இளைய தலைமுறையும் வந்து சித்தர்கள் பாடல், சித்தர்கள் மருத்துவ குறிப்பு, சித்தர்கள் வாழ்வியல் கோட்பாடுகள், அப்புறம் அவங்க நமக்கு கொடுத்துட்டு போன பொக்கிஷம், எதை எடுத்து நம்மளால ஆய்வு பண்ணி அதை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியுமோ அதை வந்து ரொம்ப முடிஞ்ச வரையும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்களும் அவர் எதிர்பார்த்த மாதிரியே நிறைய இளைஞர்களும் வந்து அவருக்கு கை கொடுத்ததும் சரி, இந்த குழுவில் கலந்துக்கிட்டு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு சில பேர் ஒரு சில வாரம் வந்திருக்காங்க, ஒரு சில பேர் பல வாரங்கள் தொடர்ந்து பயணிச்சிருக்காங்க, ஒரு சில பேர் நீண்ட காலமாக இன்னமும் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அருண் பிரகாஷ் ஐயாக்கும் பிரபாகர் ஐயாக்கெல்லாம் ரொம்ப நன்றி கடந்துட்டு இருக்கோம். நெடுங்காலமாக தொடர்ந்து ஒரு இளைஞராக இருந்து பயணப்பட்டுட்டு வரதும் இல்லாமல் அவங்களால எவ்வளோ வலு சேர்க்க முடியுமோ அவ்வளோ பாடல்களை எடுத்து குறிப்புகள் எடுத்து சித்தர்கள் கோட்பாடுகளை எடுத்து அவங்க என்னென்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, அது எந்த ஒரு சூழ்நிலையில என்ன காரணத்துல சொல்லியிருப்பாங்க அப்படின்றத மாதிரி ஆய்வு பண்ணி அதுக்கு உண்டான சொற்பொருளும் உட்பொருளும் அப்புறம் நுண்பொருள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து வாசி சார்ந்து வந்து எடுத்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குழுவில் வந்து எல்லோருடைய பார்வையும் வந்து வரவேற்கப்படும். கலந்துரையாடலாக இருக்கணும் அப்படின்றது வந்து
ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடுன்னே கூட சொல்லலாம். சித்தர்கள் ஆசி இல்லாம எதுவும் இல்ல. ஆரம்ப காலகட்டத்துல வாசுதேவ கிருஷ்ணன் ஐயா, முருகானந்த ஐயா, கண்ணன் ஐயா, அதுக்கப்புறம் தீனதயாளன் ஐயா, அதுக்கப்புறம் கற்பகவதி அம்மா, இன்னும் நிறைய பேர் தொடர்ந்து பயணப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த இந்த நேரத்துல வந்து நன்றிகளை சொல்லிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் செல்வராஜ் ஐயா, ராதாமோகன் அவங்க விட்டுட்டு போன அந்த மருத்துவ குறிப்புகளும் அந்த அந்த வெற்றிடம் இன்னமும் கூட நிரப்பப்படாம இருக்கு. நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து தொடர்ந்து பயணிச்சு இந்த குழுவில் வந்து லிசனராக இருந்து கேட்டுக்கிட்டு அவங்க நேரத்தை ஒதுக்கி அவ்வளோ நேரம் எவ்வளோ 1 மணி நேரத்துலயும் குழு நிறைவடைந்திருக்கு. 5:30 6:30 மணி நேரம் தாண்டி கூட குழு நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நட்பு, நிறைய நல்ல உள்ளங்கள் இந்த நாடுன்னு மட்டும் இல்லாம பல நாடுகள்ல இருந்து பல மொழிகள் பேசுறவங்க எல்லாம் கூட வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமா பார்க்கலாம். இந்த வருட ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6 மணிக்கு வந்து குழு தொடங்கி சித்தர்கள் பாடல்களை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல வந்து கடிவெளி ஐயா சித்தருடைய பாடல்கள் பார்த்தோம். அப்புறம் காலங்கிநாதர் சித்தர் ஐயானுடைய பாடல்கள் பார்த்தோம். அப்புறம் போகர் சமாதி தீட்சை பார்த்தோம். அதுக்கப்புறம் அலிகினி சித்தர் ஐயானுடைய பாடல்கள், பாம்பாட்டி சித்தர் ஐயாவோட பாடல்கள் நெடுங்காலம் பார்த்தோம். அப்புறம் ஔவையாருடைய விநாயகர் அகவல் பார்த்துருக்குறோம். அப்புறம் அகத்தியர் ஐயானுடைய ஞானம் பாடல் பார்த்துருக்கோம். ஞான வசிஷ்டம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து சித்தர்களுடைய பாடல்களை வந்து எடுத்து பொருள் பார்த்து அது வாசி சார்ந்து குறிப்பாக விளக்கங்கள் கொடுக்கறது வந்து இந்த குழுவில் ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது. இப்போ வந்து சமீப காலமாக வந்து போன வாரத்திலிருந்து இடைக்காடர் சித்தர் ஐயானுடைய பாடல்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சென்ற வாரம் வந்து 10 பாடல்கள் நிறைவடைந்தது. அதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக 11வது பாடல்ல இருந்து பார்க்க போறோம். 20வது பாடல் வரையும் சேட்ல வந்து பாடல்கள்லாம் போட்டிருக்கு. எல்லாரும் வந்து நேரத்தை ஒதுக்கி இந்த குழுவில் வந்து கலந்துக்கிட்டு இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கிறோம். முடிந்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து ஆண்ட்ரைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய கருத்துக்கள், இல்லை நீங்கள் கடந்து வந்த பாதையில் சித்தர்கள் பற்றின ஜீவ சமாதிக்கு போனதோ இல்லை எதுவாக இருந்தாலுமே சரி, எதுவாக இருந்தாலும் மேலே வந்து பேசணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். உங்களுடைய அனுபவம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லலாம். அப்படி சொல்ல முடியல, வாய்ப்பு இல்லைன்னா கூட சேட்டில் போட்டால் கூட ஐயா யாராவது பார்த்துட்டு அதுக்கு உண்டான பதிலோ இல்லைன்னா அதுக்கு உண்டான பார்வையெல்லாம் எடுத்து முன்வைக்கலாம். பாடல்கள் வந்து பார்க்கும்போது உங்களுடைய பார்வை பக்தி மார்க்கமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வரவேற்கப்படுது. ஏன்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது தான். அது இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. ஏன்னா அது வழியாக தான் இது இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால எந்த சித்தர்கள் பாடல் பார்க்கும்போதும் நிறைய கருத்துக்கள் இருக்கலாம், நிறைய பார்வைகள் இருக்கலாம். எல்லா பார்வைகளும் முன்வைக்கணும்னு கேட்டுக்கிறோம். நிறைய பேர் இந்த குழுவுக்கு வந்து வலு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. வனஜா அம்மா இருக்கட்டும், சசிகலா அம்மாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிருத்திகா அம்மா சமீப காலமாக வந்தவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தியாகராஜன் ஐயானுடைய குரல் வளத்துக்கு அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சொல்லணும். ஏன்னா அதுவரையும் வந்து பாடல்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம், படித்து பொருள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வனஜா அம்மா வந்ததுக்கப்புறம் பாடல்கள் வந்து பாட ஆரம்பித்து பொருள் சொல்ல ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தியாகராஜன் ஐயா வந்ததுக்கப்புறம் அந்த பாடல்கள் இன்னமும் ரொம்ப சிறப்பாக வந்து பாடல்கள் பாடி அதுக்கு பொருள் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ராஜேந்திரன் ஐயா வந்து ஔவையாருடைய விநாயகர் அகவல் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதும், அது வந்து பாடலாக பாடினதும், அதுக்கு உண்டான முழு பாடலையும் கடைசியில் வந்து எல்லாமே பாடினது எல்லாமே ஒரு சிறப்பான விஷயம். நிறைய இந்த மாதிரி சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த வருடத்திலிருந்து ஆரம்பித்ததுலேருந்து இந்த வருட ஆரம்பத்தில் இருந்து வந்து ரீப்ளே ஆனில் இருக்கிறதுனால வந்து எல்லாருமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கு. அதனால் எல்லோருமே கேட்கணும். ஐயானுடைய நோக்கம் போல் அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் முடிஞ்ச வரையும் நம்ம அதை வந்து கலந்துரையாடல் பண்ணி எவ்வளோ கொண்டு போக முடியுமோ அதை கொண்டு போகலாம். நல்ல விஷயங்களை வந்து பேசும்போது கண்டிப்பாக அது ஒரு மன நிறைவையும் கொடுக்கும், அது ஒரு ஊந்துதலையும் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் சோர்வடைந்த ஒரு மனசுக்கு வந்து அது ஒரு உற்சாகமாக கூட இருக்கலாம். அதனால் எல்லோரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சந்தேகங்களோ இல்லை அனுபவங்களோ எதுவாக இருந்தாலும் வந்து பகிர்ந்துக்கணும். திரும்பவும் நேரத்தை ஒதுக்கி, ஏன்னா மிகப்பெரிய விஷயம் நேரத்தை ஒதுக்குறது. நேரத்தை ஒதுக்கி பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லிக்கிட்டு இந்த குழு இந்த வாரத்துலேருந்து இடைக்காடர் ஐயானுடைய பாடல்கள் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஐயா பார்க்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. பார்க்கலாங்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்க. குணாயா நன்றிங்கய்யா. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முறை நான் புலிப்பானை ஐயா சித்தர் ஜீவ சமாதிக்கு போகும்போது என் கூட ஒரு 22 வயது பையன் ஒருத்தர், அவர் என் கூட வந்தார். அவர் இதை பற்றி சித்தர்கள்னாவே என்னன்னு தெரியாது, எனக்கு ஆன்மீகமே அவ்வளோ தெரியாதுண்ணே, பெருசாக அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல, அப்படி இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டு போகும்போது அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி
சித்தர்களை பற்றி அப்போ சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருக்கு வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு அது ஒரு நம்பிக்கை நமக்கு. அடுத்த நம்ம இன்னைக்கு நம்ம விதைச்சாச்சு சித்தர்களை பற்றி நம்ம தேடுறது, ஏன் இதுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் இவ்வளோ செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறத வச்சு சில காரணங்கள் உங்களுக்கு இப்போ அதுக்கான நேரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அது ஒரு நாள் வெளிப்படும் அவங்கள்ட்ட இருந்து. அதை நோக்கிய தேடல்களில் நகர்வாங்க அவங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கய்யா. மிக்க நன்றிங்க. அருண் பிரகாஷ் ஐயா, பாடல்கள் பார்க்கலாங்களா ஐயா? கிருஷ்ணானந்த ஐயா பார்க்கலாங்க ஐயா பாடல்கள். நன்றிங்க ஐயா. நீங்க பாடல் வாசிக்கிறீங்களாங்க ஐயா? சரிங்க ஐயா. சரி, நன்றி. நாராயண குணர் கூற்று அப்படின்னு இருக்குங்கய்யா. இந்த அடுத்து வர்ற பாடல்கள் 23 வரைக்கும் இருக்குங்க. அதுக்கு தாண்டவராய கோணார் கூற்று அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்குங்க 25 நிமிடம் தொடருங்க. ஆமாங்க, நாராயணக்கோன் கூற்று அதுல இருந்து பார்க்கலாங்க. சரிங்க. சீரார் சிவக்கொழுந்தை தெள்ளமுதை செந்தேனை பாராதி வான்பொருளை பஞ்ச ஒரு ஆன ஒன்றை பேரான விண்ணொளியை பேரின்ப வாரிதியை நேராக எந்நாளும் நெஞ்சிருத்தி வாழ்வேனே. நன்றிங்கய்யா. வாழ்வளமுடன். நன்றிங்க கிருஷ்ணானந்தையா, சிறப்பாக இந்த பாடலில் பாடினீங்க. நன்றிங்க. சென்ற வாரம் 10 பாடல்கள் நிறைவு பண்ணியிருந்தோம். இந்த வாரத்தில் 11வது பாடல் நாராயணக்கோன் கூறுதல், அது குறித்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணானந்தையா வந்து ஜீவ சமாதிகள் போயிட்டு வந்ததை பற்றி பகிர்ந்து கொண்டாங்க. சித்தர்களுடைய அருளும் ஆசியும் எல்லா ஜீவ சமாதிகளிலுமே வந்து நீக்கமர நிறைந்திருக்கும். அங்கே போகும்போது அந்த ஒரு நல்ல அதிர்வுகளை நம்ம உணர முடியும். அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க. அவர்களுடைய அருளும் ஆசியும் பெற்று வாருங்கள். வாழ்வில் சிறப்படையதுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். அதே போல் குணா ஐயா வந்து குறிப்பிட்டிருந்தாங்க, நிறைய வந்து தொடர்ந்து பயணிக்கிறவங்கள பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க. சித்தர்களுடைய பாதையில் பயணிக்கிறதே ஒரு பெரும் மகிழ்ச்சிங்க ஐயா. அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம தொடர்ந்து அவங்கள குறித்து சிந்திக்கவும் முடியும், கேட்கவும் முடியும். அது போல் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சில வாரம் வர முடியலினாலும் அதுக்கு மன்னிக்க தொடர்ந்து பயணித்துட்டு வராங்க. குழுவை குறித்தும் பகிர்ந்துண்டாங்க. நன்றிங்க ஐயா. இந்த பாடல் குறித்து பார்க்கலாங்க. நம்ம இடைக்கால சித்தரையா பார்த்தோம். 10வது நூற்றாண்டு 15வது நூற்றாண்டில் வாழ்ந்திருக்காருன்னு குறிப்பிட்றாங்க. சென்ற வாரம் அவருடைய பொருள் காரணமெல்லாம் பெயர் காரணமெல்லாம் பார்த்துட்டோம். அதே போல் அவருடைய குருநாதர் பார்த்தீங்கன்னா கொங்கண சித்தர் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. கொங்கண சித்தர் தான் வந்து இவருடைய குருவாக இருக்கின்றார். அதே போல் நிறைய நூட்கள் எழுதியிருக்காருங்க. ஞான சூத்திரம் 70 அப்படிங்கிற ஒரு நூல் சிறப்பாக சொல்கிறாங்க. இதில் இந்த வாரத்துக்கான பாடல் 11வது பாடலுங்க, நாராயணக்கோன் கூறுதல். இதில் வந்து சமயங்களை கடந்து அதே போல் நம்ம பார்க்க முடிகின்றது. நாராயணக்கோன் கூறுதல் அப்படிங்கிறதுக்கு பாடலுக்கு கீழே சிவ கொழுந்தை அப்படின்னு சொல்லி சிவன் குறித்து பாடியிருக்காருங்க. அது சென்ற வாரமே துவக்கத்தில் பார்த்தோம். சித்தர்கள் வந்து சிவம் வேறு சைவம் வேறு வைணவம் வேறு என்று பார்ப்பதில்லைங்கிறதுக்கு இது ஒரு அரிய சான்றாக இருக்குது. ஏன்னா வந்து தலைப்பே அதை கொடுத்திருக்கார். நாராயணக்கோன். கோன் என்பது அரசன், நாராயணனை அரசனாக பாவித்து நாராயணக்கோன் கூறுதல்னு சொல்கிறாரு. அந்த பாடல் என்னன்னு பார்க்கலாம். சீரார் சிவக்கொழுந்தை தெள்ளமுதை செந்தேனை பாராதி வான்பொருளை பஞ்ச உரு வான ஒன்றை பேரான விண்ணொளியை பேரின்ப வாரதியை நேராக எந்நாளும் நெஞ்சிருத்தி வாழ்வேனே அப்படிங்கிறார். அப்போ வந்து நெஞ்சிலை வந்து சிவபெருமானை நினைத்து உருகி வாழ்வேனே அப்படிங்க சொல்றாரு. அது முதல் அடியில் பார்க்கலாங்க. சீரார் அப்படிங்கிறது வந்து சீராருங்கிறது சிறப்பு பொருந்திய சீர்மையுடைய அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிறப்பு பொருந்திய சிவக்கொழுந்தை அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த எப்பொழுதுமே இளமையோடு இருக்கக்கூடியதைத்தான் நம்ம வந்து கொழுந்து அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த ஒரு செடியில் பார்த்திங்கன்னா அந்த கொழுந்து விடும்போது தான் வந்து அந்த
செடியினுடைய வளர்ச்சியே இருக்கும். எவ்வளவு கொழுந்துகள் வந்து விடுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த செடி மேல் நோக்கி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வகையில வந்து சிவக்கொழுந்தேன்னு வந்து குறிப்பிடுறாரு. இது எல்லாமே இறைவனை வந்து போற்றி பாடுவது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஒரு நிலையில இருந்து அதை எல்லா விதமாகவும் அவங்க பார்க்கறதுனால பலவாறு பல சொற்கள் கொண்டு சொல்றாங்க. தெல்லமுதை அப்படின்னு வந்து சொல்றாங்க. தெல்லமுதை என்பது ஒரு பண்பு தொகைங்க. பண்பை குறிக்கக்கூடிய தெளிந்த அமுதே அப்படின்னு வந்து சொல்றாரு. அமுதையே நம்ம சிறப்பாக வந்து பார்க்கிறோம். பிறவா நிலைக்கு இட்டு செல்வன்னு பார்க்கிறோம். தெளிந்த அமுதுன்னா அதுல எந்த மாசு மறுவற்றா அமுதாக இறைவனை குறிப்பிடுறாரு. செந்தேனை அப்படின்னு சொல்றாரு. செந்தேன் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு உயரிய தேனா குறிப்பிடுறாங்க. தேனினுடைய தன்மை நமக்கு தெரியும், இனிமை பொருந்தியது. அப்ப அந்த இனிமை பொருந்திய உயரிய திருவடியை கொண்டவனே அப்படின்னு போற்றி பாராட்டுறாரு. பாராதி வான்பொருளை அப்படின்னு சொல்றாரு. பார் என்பது நமக்கு தெரியும் உலகு. பார் ஆதிங்கிறது உலகினுடைய துவக்கமாகவும் அவனே இருக்கிறான். வான்பொருளாகவும் பிரபஞ்சத்தில் நீக்கமர நிறைந்திருப்பதும் அதுதான். அப்ப விண் தத்துவம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். வான்பொருளேனும் போற்றி பாடுறாரு. பஞ்ச உருவான ஒன்றை அப்படின்னு சொல்றாரு. பஞ்சபூதங்களாகவும் ஆன ஒன்று வந்து அந்த பரம்பொருள் தான். அதையும் குறிப்பிடுறாரு. பேரான விண்ணொலியை. பேரானன்னா நம்ம பேரானங்கிறது ஒரு பெருமை பொருந்திய அப்படிங்கிற ஒரு பொருள்ல வருங்க. அப்ப பெருமை பொருந்திய விண்ணொலியை அப்படின்னு சொல்றாரு. வான்பொருளை சொல்லிட்டாரு. விண்ணொலியாகவும் அவனே இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நாத விந்துன்னு பார்த்திருக்கோம். ஒளியுமாவும் அவனே இருக்கிறான்னு பார்த்திருக்கோம். அதுதான் பேரான விண்ணொலியை பெருமை பொருந்திய விண்ணொலியேன்னு சொல்றாரு. பேரின்ப வாரிதியேன்னு சொல்றாரு. இது ஒரு ரொம்ப அழகான ஒரு தமிழ் சொல்லுங்க. இந்த வாரிதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது வாரி வழங்கக்கூடியது. அதே போல கடல்ங்கிற ஒரு சொல்லு இந்த பொருளும் இருக்கு இந்த சொல்லுக்கு. தமிழ்ல வந்து வாரிதி அப்படிங்கிறது வந்து கடலை குறிக்க கூடிய சொல். அப்ப பேரின்ப கடலே அப்படின்னு வந்து சொல்றாரு. நம்ம எல்லாம் அனுபவிப்பது வந்து இன்பம். ஆனால் அடியார்கள் அனுபவிப்பதும் சித்தர்கள் வந்து அந்த நிலையிலிருந்து உணர்வதும் பேரின்பம். அந்த பேரின்பத்தை வாரி வழங்கக்கூடிய கடலாகவும் அவனே இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. இத்தனை பெருமை பொருந்தியவன் அவரை நேராக எந்நாளும் நெஞ்சிருத்தி வாழ்வேனே அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் அவனுடைய திருவடியையே நினைந்து மனமுருகி அவனை நினைந்தால் நம்ம அந்த நெஞ்சில் இருத்தி வாழ வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த பாடல்ல வந்து வலியுறுத்துறாருங்க. இந்த பாடலினுடைய ஒரு சுருக்கமான பொருளை நான் பார்க்கிறது வந்து இறைவனுடைய திருவடியை நம்மளுடைய நெஞ்சில் இருத்தி ஒரு நொடி பொழுதும் கூட அவன் நினைவு அகலாமல் நாம் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற வாழ்வே சிறப்பான வாழ்வாக இருக்கும். அந்த சிறப்பான வாழ்வை எய்துவதற்கு அவனே துணையாக இருப்பான். அது போல மாணிக்க வாசகர் குறிப்பிடுவது போல அவனருளாலே அவன் தாள் வணங்கி பேரின்பத்தை அடைவோமாக. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றாக பகிர்ந்து கொண்டீங்க. எம்எஸ் மசாக்கி அவர்கள் வந்திருக்காங்க மேலே. அவங்களுக்கு நேரம் கொடுத்துட்டு அடுத்து பார்ப்போங்கய்யா. நீங்கள் பகிர்ந்துக்கிட்டமைக்கு நன்றிங்கய்யா. வேறு எதை சார்ந்த கருத்துக்கள் இருந்தாலும் யார் இருந்தாலும் கேட்கலாங்க. நன்றிங்க. சொல்லுங்க மசாக்கி. எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கம் ஐயா. ஆக்சுவலா சின்ன சின்ன கேள்விகள். ஆக்சுவலா சித்தர்கள்ங்கிறது என்ன மாதிரி? ஆக்சுவலா யாருங்க? உங்க தரிசனம் வந்து நமக்கு கிடைக்குமா? இந்த இதெல்லாம் சொல்றாங்க, இந்த ஊர் ஒன்று சொல்றாங்க, அங்க போனா சித்தர் தரிசனம்லாம் கிடைக்குங்கிறாங்க. அது உண்மையா? அப்படின்னு கிடைக்குமா? போனா நம்ம பார்க்க முடியுமா? சித்தர்கள் தரிசனம் கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும். இப்ப நம்மளோட நிலையை நம்ம உயர்த்திக்க நிச்சயம் அவங்களோட தரிசனம் கிடைக்குங்க. சித்தர்களை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல இருக்கு. இங்க சமீபத்தில் ஹீலர் பாஸ்கர் கூட ஒரு இதில் சொல்லியிருந்தாரு, மற்றவங்க வாழணும், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே சித்தர்கள் தான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நேர்மை விளக்கம் பற்றி ஒரு டாபிக் பேசியிருந்தாருங்க. சித்தர்கள் நம்ம போய் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம அவங்கள தேடிட்டு இருக்க முடியாது, எல்லா விதத்துலையும் இருப்பாங்க, நம்ம உடன் பணிபுரிவர்கள் கூட அப்படி இருப்பாங்க அப்படின்னு. முழுக்க சித்தர்கள் சொல்லிட்டு சித்தர்கள் மாதிரி பயணப்படுறவங்களும் இருக்காங்க அந்த பூமியில. மறைபொருளா இருக்க சித்தர்கள் இருக்காங்க, சூட்சுமமா உங்களுக்கு வெளிப்படுவாங்க. அது நீங்க எந்த அளவுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறீங்கிறதுல இருக்குங்க. ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பூமியில இருக்க உயிர்கள் மழைக்கு இயங்கும் போது, நீருக்கு இயங்கும் போது தானே மழை பெய்யும் அப்படிம்பாங்க. அது மாதிரி
மாணவர் தயாராயிட்டா குரு வந்து எங்க இருந்தாலும் தேடி வந்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சிவானந்த பரமஹம்சரோட வாழ்க்கையில நடந்ததை ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சிவானந்த பரமஹம்சர் வாசி யோகத்தை சமகாலத்துல வெளிக்கொண்டு வந்து எங்கும் பரப்பி உலகமெங்கும் பரப்புனவங்க. மிகப்பெரிய செயல் செஞ்சவங்க சமகாலத்துல. அவங்களோட வாழ்ந்த காலத்துல ஒரு ஊரா போயிருக்காங்க. நடந்து அந்த காலத்துல நடந்தா போயிருக்காங்க, ஆங்கிலேய ஆட்சி காலத்துல. அப்ப நடந்து போகும்போது ஒரு ஊரை தாண்டி போயிட்டாங்களாம். ஆனா அந்த ஊர்ல ஒருத்தர் தயவுசெய்து எடுக்க முடியல ஐயா கிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் உடைஞ்சு வளைஞ்சிருக்காரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அவங்களால பயணப்பட முடியல. திரும்பி வந்து அவருக்கு வாஷி தீட்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போனாரு ஐயா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களோட அனுபவங்கள், அது வழி குரு வழி வந்த சீடர்கள் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி புத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு விஷயம் நடக்கும். புத்தர் வந்து அமர்ந்திருப்பாங்க. நிறைய பேர் எல்லா ஊர் மக்களே திரண்டிருப்பாங்க. திரண்டிருக்கும்போது புத்தர் அமைதியாகவே இருப்பாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், இவ்வளோ பேர் வந்து உட்காந்துட்டுமே ஏன் இன்னும் புத்தர் எதுவுமே சொல்ல ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு பெண்மணி, ஒரு நடுத்தர ஒரு ஏழை பெண்மணி ஏதோ தலையில காட்டுல இருந்து விறகு சுமந்துட்டு அது வந்து கொண்டு வந்ததை போட்டுட்டு அவங்க வந்து உட்காருவாங்களாம் அந்த கூட்டத்துல. இதை சொல்ல போறாரு ஐயா, கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெண்மணி வந்து அமர்ந்ததுக்கு அப்புறம் புத்தர் பேச ஆரம்பிச்சிருவார். அவங்க தன்னோட சத்சங்கத்தை ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அத்தனை ஆத்மாக்கள்ல அந்த ஒரு ஆத்மா மட்டும்தான் தூய்மையா தனக்கு ஏதாவது தேடணும், பிறப்பிறக்கும் வழியை தேடின ஆத்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக காத்திருந்தாரு குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய இடத்த சொல்லுவாங்க, இங்கெல்லாம் போன சித்தர்களை பார்க்கலாம் அப்படின்னு. நம்ம சரியா இருந்தாலும் நம்ம இருக்க இடத்துக்கு சித்தர்கள் வருவாங்க. அதுக்கான இந்த பயணத்துல நிறைய பேர் அனுபவப்பட்டிருக்கிறது. அதையும் சொல்றேன். யாருன்னே தெரியாது, அவங்க வந்து நமக்கு சொல்லிட்டு போவாங்க. அவங்க ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, என்ன காரணத்துல வந்தாங்கன்னு தெரியாதுங்க நமக்கு. ஆனால் நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கு. இது நம்ம குழுவிலேயே நிறைய பேர் வந்து பகிர்ந்திருக்காங்க. சிலர் வந்து தன்னோட வாழ்வில் நடந்தது எல்லா விஷயங்களும் அனுபவங்களை பகிர்ந்த போது இது ஏன் நடக்குன்னு தெரியல, ஆனால் அவங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சவங்க எதுக்கு தான் சொன்னாங்களோ அப்படின்னு தான் சொல்லி பகிர்ந்திருக்காங்க கடந்த ஆண்டுகளில். உங்களுக்கு சித்தர்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் பயணப்படுங்க. உங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வழிகள், நாங்கள் பயணப்படுற வழிகளை நம்ம பகிர்ந்துக்குவோம், உங்களுக்கு சொல்கிறோம். அந்த முறைகளை முயற்சி பண்ணி பாருங்க. சித்தரோட தரிசனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நன்றி. முழு நம்பிக்கையோட செய்யுங்க, அரைகுறை நம்பிக்கையோட எதையும் செய்யக்கூடாதுங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஏதாவது ஒரு சித்தரை எடுத்து வழிபடணும் அப்படின்னா எந்த சித்தரை எடுத்து வழிபடலாம் வீட்டிலே வழிபடுறோம்னா? உங்க மனம் யாராவது ஒரு சித்தரோட ஒன்றி போகும். சித்தர்கள் இப்ப நிறைய நவகோடி சித்தர்கள் இருக்காங்க. 18 சித்தர்களை வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த 18 சித்தர்கள் தான் மிக முக்கியமானவர்கள்னு சொல்லி நெறிப்படுத்தியிருக்காங்க. அவங்க சொன்ன நூல்களை வச்சு அடையாளப்படுத்தியிருக்காங்க. சமகாலத்தில் வாழும் சித்தர்கள் நிறையா இருக்காங்க. நிறைய வெவ்வேறு மதங்களை சார்ந்த இஸ்லாமிய சித்தர்கள், பீர் முகமது ஐயா போன்ற ஆத்மா மகான்கள்லாம் வழி நடத்தியிருக்காங்க. அவங்க பாடல்கள் இருக்கு. உங்களுக்கு பாருங்க, நீங்க சித்தர்கள் நோக்கி பயணப்படுங்க. ஒரு சின்னது சொல்லி தரேன். சித்தர்கள் உங்களுக்கு எந்த சித்தரை நீங்க வணங்கணும் அப்படின்னா உங்க மனசு யாருக்கிட்ட ஒன்றுதோ அவங்கள இது பண்ணிக்கோங்க. அவங்க மாதிரி ஒரு சித்தரை வந்து தேடுறதுக்கு ஒரு அகல் விளக்கு கொளுத்தி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க, எனக்கு வழிகாட்டுங்கன்னு. நம்ம இந்த டெலிகிராம் குரூப்ல கூட போட்டிருக்கோங்க, சித்தர் காப்பு பாடல்கள்லாம் போட்டிருக்கோம். அது இந்த காப்பு பாடலை சொல்லி கூட இது பண்ணுங்க. இல்லைன்னா அகத்தியரை நோக்கி பிரார்த்தனை வைங்க, எனக்கான சித்தரை எனக்கு சரியான சித்தரை காமிங்க, நாங்கள் அந்த வழியில் நான் பயணப்படணும் கேளுங்க, கொடுப்பாங்க. விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சு கேட்டாலே போதும். வள்ளல்வரான் சொன்ன மாதிரி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்கிற இந்த நீங்கள் சொல்லி வழிபட்டாலும் உங்களுக்கான சித்தர்கள் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க வந்து நான் தான் உனக்கான சித்தர், நான் தான் நீ தான் என்னை வழிபடணும் அப்படின்னு இந்த அளவுக்கு நேரடியாக வந்து சொல்ல மாட்டாங்க. அது நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் இருக்கும். நன்றிங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். கண்டிப்பா பண்றேன்.
நன்றிங்க. அருண் பிரகாஷ் ஐயா, அடுத்த பாடலை பார்க்கலாங்க ஐயா. பார்க்கலாமா ஐயா? ஐயா அடுத்த பாடல் பார்க்கலாங்க ஐயா. நல்லதுங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்த பாடல் அடுத்த பாடல் 13வது பாடல். கண்ணுள் கருமணியை கற்பகத்தை காஞ்சனத்தை பெண்ணுருவ பாதியனை பேசரிய முப்பொருளை விண்ணின் அமுதை விளக்கொளியை வெங்கதிரை தன்னழியை உள்ளில் வைத்து சாருவம் சாருவேனே. கண்ணுள் கருமணியை கற்பகத்தை காஞ்சனத்தை பெண்ணுருவ பாதியனை பேசரு முப்பொருளை விண்ணின் அமுதை விளக்கொளியை வெண்கதிரை தன்னில் வைத்து சாருவம் சாருவனே. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். கிருஷ்ணானந்தையா நன்றிங்கய்யா. அவர் மசாக்கி அவர் கேட்ட கேள்விக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க. சித்தர்கள் தன்னுடைய தேவைக்காக எதுவும் இல்லாமல் இந்த உலகியலுக்காக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் குறிப்பிட்டீங்க ஐயா. அந்த உயரிய சிந்தனையோடு இருக்கவங்க எப்படி வழிபடணும் அதெல்லாம் குறித்து நீங்கள் சிறப்பாக விளக்கம் கொடுத்தீங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதே போல் இன்னொரு கருத்தும் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. ஆனால் வாழும் சித்தர்கள் குறித்தும் குறிப்பிட்டிருந்தீங்க. அதுபோல் ஸ்தூலமாகவும் அவங்க நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க, சூக்குமமாகவும் நமக்கு கொடுப்பாங்க. அதாவது மனித உருவில் தான் வரணுங்கிறது இல்லை. சில வேலைக்கு பார்த்தீங்கன்னா சதுரகிரி, வெள்ளிங்கிரி மலையெல்லாம் போகும்போது பைரவர் ரூபத்தில் கூட துணையாக வருவாங்க, வண்டு ரூபத்தில் வருவாங்க. ஸோ அதை நம்ம எப்படி பார்க்குறோமோ சூக்கும ரூபத்துலேயும் நமக்கு வழி நடத்துவாங்க. எல்லாத்துக்கும் நம்ம அவங்கள நம்புவது தான் மிக முக்கியம். நீங்கள் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கான சித்தர் கிருஷ்ணானந்த ஐயா குறிப்பிட்டது போல் அகத்தியர் ஐயாவையே நீங்கள் தொழுது அவர்கிட்ட கேட்டிங்கனாவே உங்களுக்குரிய சித்தரை அவர் காட்டி கொடுப்பார். தொடர்ந்து வழிபடுங்க. நன்றிங்க ஐயா. இந்த பாடலுக்கான விளக்கம் பார்க்கலாங்க. நாராயணக்கோன் கூறுதலில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. அதில் மன்னிக்கணுங்க ஐயா, குறுக்கி மன்னிக்கணுங்க ஐயா, தொடருங்க. இந்த 13வது பாடலுங்க. கண்ணுள் கருமணியை கற்பகத்தை காஞ்சனத்தைன்னு சொல்லியிருக்காருங்க. அப்போ கண்ணுக்கு அந்த ஒளியாக இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா அந்த கருமணி இருந்தால்தான் நமக்கு எல்லா காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. எப்படி கண்ணுக்கு அந்த கருமணி முக்கியமோ அதுபோல நமக்கு அந்த இறைவன் இருக்கிறான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கண்ணுள் கருமணியை கற்பகத்தைன்னு சொல்றாங்க. கற்பகம்னா நமக்கு தெரியும், கேட்பதையெல்லாம் வாரி வழங்கக்கூடியதை கற்பக விருட்சமாக குறிப்பிடுவோம். அந்த கற்பகமாகவும் அவனே இருக்கின்றான். காஞ்சனத்தை அப்படின்னு சொல்றாருங்க. இந்த காஞ்சனம் அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு பொருள் பார்த்தோம்னா பொன்னை குறிக்கக்கூடிய சொல்லா இருக்கு. தங்கம்னு சொல்லுவோம், பொண்ணுன்னு சொல்லலாம். மஞ்சள் ஒளி, எப்படி அந்த தங்கத்துல மஞ்சள் ஒளியை நம்ம பிரிக்க முடியாதோ அது போல நமக்குள்ளும் அந்த இறைப்பரம்பொருளானது பிரிக்க முடியாத வண்ணம் இருக்கின்றது. அதை நாம் உணர்ந்து கொண்டால் நம்ம அந்த மேன்மையை உணர்ந்து கொள்ள முடியுங்க. அதனாலதான் அந்த பரம்பொருளை வெவ்வேறு சொற்களில் பாடி பெருமை கொள்றாரு. கண்ணுள் கருமணியை கற்பகத்தை காஞ்சனத்தைன்னு சொல்லிட்டாரு, பெண்ணுருவ பாதியனைன்னு சொல்லிட்டாரு. இது நமக்கு தெரியும். அர்த்தநாரீஸ்வரர் ஆணும் பெண்ணும் சமம் என்பதையும் இங்கே வலியுறுத்துகிறார். இதுல எந்த வேறுபாடும் இல்லை என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக தான் சிவபெருமானே அர்த்தநாரீஸ்வரராக நமக்கு காட்சி தராருங்க. அப்ப நம்ம சம பெண்களை நம்ம இல்லத்துல இருக்கிறவங்களையோ வெளியில இருக்கிறவங்களையோ எல்லாம் சமமா பார்க்கணும் அப்படிங்கிற பார்வையும் இங்க முன்வைக்கிறார். அதனால பெண்ணுருவ பாதியனைன்னு சிவபெருமானை போற்றி வணங்குறாரு. இந்த இடத்துல பேசரிய முப்பொருளை அப்படின்னு சொல்றாருங்க. பேசுவதற்கு அரிய முப்பொருள்னு சொல்றாருங்க. அப்ப முப்பொருள் என்பது பாத்தீங்கன்னா நம்ம
முப்பொருளுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குங்க. உடல், உயிர், ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நமக்குள்ள இருக்கக்கூடிய முப்பொருளையும் இணைப்பதை யோகமாகவும் சொல்லுவாங்க. இதுல 3 பொருளாக எதை பார்க்கலாம்னா, உஷ்ணம் என்று சொல்லக்கூடிய சூடு, அப்புறம் பிராணன் என்று சொல்லக்கூடிய காற்று, ஆன்மா. இந்த பிராணனையும் உஷ்ணத்தையும் சேர்த்து நம்ம அந்த ஆன்மாவோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யோகமாக குறிப்பிடுவாங்க. இந்த முப்பொருள், அந்த முப்பொருள்னா பேசரிய முப்பொருள்னா பேசுவதற்கு அரிய அந்த முப்பொருளாகவும் அவனே இருக்கின்றான் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளலாங்க. விண்ணின் அமுதை அப்படின்னு சொல்றாங்க ஐயா. விண்ணின் அமுதை அப்படின்னா நமக்கு விண் தத்துவம் நம்ம பார்த்துட்டோம். அந்த விண்ணின் அமுதமாகவும் அவனே இருக்கின்றான். விளக்கொளியை அப்படின்னு சொல்றாருங்க. விளக்கின் ஒளியாகவும் அவனே இருக்கின்றான். வெண்கதிரை அப்படின்னு சொல்றாருங்கய்யா. வெண்கதிராகவும் அவனே இருக்கிறான். தன்னழியே அப்படிங்கும்போது கருணையை குறிப்பிடுறாருங்க. உள்ளில் வைத்து சாரூபம் சாருவேனேன்னு சொல்றாரு. அப்ப எனக்குள்ள வைத்து சாரூபம் சாருவேனா அந்த ரூபத்தை சாருவேனே அப்படின்னு குறிப்பிடுறாருங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்கய்யா. கண்ணுள் கருமணியை, கற்பகத்தை, காஞ்சனத்தை, பெண்ணுருவ பாதியனை, பேசரிய முப்பொருளை, விண்ணின் அமுதை, விளக்கொளையை, வெண்கதிரை, தன்னலையை உள்ளில் வைத்து சாருவோம் சாருவனே. அந்த வெண்கதிர், விளக்கொளி, பெண்ணுருவ பாதியனை, அந்த இறைவன் ஆணாகவும் இல்லை, பெண்ணாகவும் இல்லை, அவன் அதுவாக இருக்கிறான் அப்படின்னா அவன் அழியாக இருக்கிறான், ஆனால் அதுவும் இல்லை. அது அந்த பொருள் அந்த இறைநிலை. இப்போ சித்த மார்க்கத்தில் சொல்லுவாங்க, சித்த மார்க்கம் ஞான மார்க்கத்தில் சித்தர்கள் பெரும்பாலும் ஞான மார்க்கத்தை தான், யோகத்தையும் முன்னெடுத்திருக்காங்க, ஞானத்தையும் முன்னெடுத்திருக்காங்க. பக்தியில குரு பக்தியில சிறந்த சித்தர்கள் இருந்திருக்காங்க. அப்படி சொல்லும்போது இந்த ஞானத்துல இதை இதுன்னு சொல்ல முடியாது, அந்த உனக்குள்ள தான் அந்த ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதுக்கு ஒரு பெயர் வைக்க முடியாது. நீங்க அது சிவன் சொன்னா சிவன் தான், விஷ்ணுன்னு சொன்னா விஷ்ணு தான், பெருமாள் சொன்னா பெருமாள் தான், விநாயகர்னு சொன்னாலும் விநாயகர் தான். அது உங்களுக்கு பிடித்த ஒரு உயிர், உங்க குடும்ப உறுப்பினர் அவர் தான், அது அவங்க தான் அது அப்படின்னு சொன்னாலும் அதுதான். நிலத்திரை மகேஸ்வரர்கள் வெட்ட வழிய குறிப்பிடுவாருங்க. சிவகலம் சக்திகலம் அப்படிங்கிற இதில் சொல்லி, இப்போ சமீப காலத்தில் அதை அவர் எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லா மகான்களும் இந்த பூமியில் வாழ்ந்த எல்லாருமே அதுக்கு ஒரு பெயரை வைப்பாங்க. அது இப்படித்தான், ஆனால் எதை சொன்னாலும் அதுதான் உண்மை, அது சரியான பெயர் தான் அதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாபெரும் ஆற்றலை, இந்த வெட்ட வழியை நம்ம நண்பனாகவும் பார்த்துக்கலாம், அதை தாயாகவும் பார்க்கலாம், தந்தையாகவும் பார்க்கலாம், நண்பனாகவும் பார்க்கலாம், தோழியாகவும் பார்க்கலாம், தோழனாகவும் பார்க்கலாம். எந்த விதத்தில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அவர்கள் அதுக்கு பொருத்தமானவர்கள், அந்த இதுக்கு பொருந்தக்கூடியவர்கள் தான், பொருந்தக்கூடியவர்கள் இல்லை, பொருந்தக்கூடியவர்னு சொல்ல முடியாது, பொருந்தக்கூடியவள்னு சொல்ல முடியாது, பொருந்தக்கூடியது. அதனால தெளிவாக சொல்லுவாங்க, சுட்டி காட்ட இயலாது அப்படிம்பாங்க. இதுதான் சுட்டி காட்ட முடியாது. வெட்ட வெளியை எப்படி சுட்டி காட்டுவது? ஒரு பொருள் இருக்கு, ஒரு பிரம்மாண்டமோ ஒரு மரம் இருக்கு, ஒரு கட்டடம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து வெட்ட வெளியை நம்ம சொல்லிடலாம். இதுதானே. கடல்ல நீரை பார்க்குறோம், சொல்லிடலாம் இது கடல் அப்படின்னு சொல்லி. இது கரைன்னு சொல்லலாம், எல்லாத்துக்கும் சொல்லலாம். ஆனால் இந்த வெட்ட வெளியை, இதுதான் வெட்ட வெளின்னு எந்த இடத்துல தொட்டு காட்ட முடியும்? அவரவர் சுட்டி காட்டவும் முடியாது, தொட்டு காட்டவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிலவை சுட்டி காட்டும் போது அந்த சுட்டும் விரல் நிலவு கிடையாது, அது பொருள் கிடையாது. அந்த சந்திரன்கிறது அந்த விரல் எந்த இடத்துல காட்டப்படுதோ அந்த இடம் தான். இது மாதிரி இது ஒரு பொருளாகவும் இல்லை அப்படிம்பாங்க. இது ஆற்றல் எங்கும் நிறைந்திருக்கிறது. இயக்கமாக இருக்கான்னு கேட்டாலும் சொல்ல முடியாது. இயங்கு பொருளா இயங்காத பொருளா அப்படிங்கிறதும் அங்கே எதுவுமே வெளிப்படுத்த முடியாது. விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் மிகப்பெரிய போட்டி இங்கே தான் இருக்குது. சரி அது தப்புங்கிறதெல்லாம் நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் அந்த இடத்துல தாங்க போய்கிட்டு இருக்கு. நம்ம அவங்க என்ன உணர்றோமோ அதை உணர்ந்துக்கிட்டு நமக்கு சரின்னு போட்டால் அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு விஷயத்த நம்ம ஏற்றுக்கிற போது எதுக்காக நம்ம எதனால் ஏற்றுக்குவோம் அப்படின்னா, அந்த விஷயத்துல நமக்கு துன்பம் இல்லை அப்படின்னா நம்ம அதை ஏற்றுக்குவோம். ஒரு பொருள் துன்பமாக இருக்குன்னா நிச்சயம் அதை ஏற்றுக்க மாட்டோம். இவரை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க.
முல்லா வந்து ஒரு கடினமான ஒரு வேலைக்கு போறாரு. வேலைக்கு போகும்போது ஷூ வந்து டைட்டா குடுத்துட்டாங்க. அப்ப அது காலையிலேருந்து ஒரு சாயந்தரம் வரைக்கும் நிக்கிற வரைக்கும், வேலையில இருக்க வரைக்கும் அந்த ஷூ வந்து டைட்டா இருக்கும். கோவத்திலேயே இருப்பாரு அவரு. அப்ப நண்பர் கேட்பாங்க, "ஏன் முல்லா நீங்க இத குடுத்துட்டு இன்னொரு சைஸ் உங்களுக்கு பொருத்தமான சைஸ வாங்கிக்க வேண்டியதுதானே?" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அதுக்கு முல்லா சொல்லுவாராம், "இல்ல வாங்கிக்கலாம். ஆனா இந்த கஷ்டத்தோட நின்னுட்டு வந்து அத நான் கழட்டி தூக்கி போடும்போது, அப்போ ஒரு சுகம் இருக்கு. அந்த சுகத்த வந்து வேற எதுலயுமே என்னால எடுக்க முடியல" அப்படின்னு. மனிதர்கள் வந்து நமக்கு ஒரு தலைவலி இருக்க வரைக்கும் தலைய நினைக்க மாட்டோம். தலைவலி வர்ற வரைக்கும். தலைவலி வந்துருச்சுன்னா, அப்ப அத ஒரு மாத்திரை போட்டோ, அது நின்னதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஃபீல் பண்ணுவோம். அப்பாடா! அப்படின்னு. அந்த மாரி ஒரு அந்த ஃபீல் எதுலயுமே கிடைக்கல அப்படிம்பாங்க. நமக்கு இயல்பா இருத்தல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு இயல்பா இருத்தல் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு எதுவுமே அ நம்ம செய்ய முடியாது. செய்ய வேண்டிய தேவையும் இல்ல. மனம் எண்ணங்களற்று இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாரி இருக்க முடியுதா? எண்ணங்கள் இருக்கும்போது தான் அதை ஒரு அடையாளம், இதுதான் எண்ணங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி அடையாளம் காட்டப்படும்போது தான், ஓ அங்க இயல்புன்னு ஒன்று வேற விஷயம் இருக்குங்கிறது தெரியுது. அந்த மாதிரி இந்த வெட்ட வழியை நம்ம சுட்டி காட்டவும் முடியாது, இதுதானே சொல்ல முடியாது, பெயர் சொல்ல முடியாது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது அவரவர் புரிதல் இருக்கும். நம்ம ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதான் அவ்வளோ ஒரு விருப்பம். நமக்கு தொந்தரவு இருந்துச்சுன்னா நம்ம ஏற்றுக்க மாட்டோம். தொந்தரவு இல்லாத ஒரு ஆனந்தமா இருக்குன்னா கண்டிப்பா ஏற்றுக்குவோம். நன்றிங்க. அதே மாதிரி கசப்பு சாப்பிடும்போது கசப்பு அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். வெகு சிலர் கசப்பை விரும்பி சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிட்றத விட விருப்பு வெறுப்பட்டு சாப்பிடுவாங்க. பொதுவாக எல்லாருமே இனிப்பு தான் விரும்புவோம். கசப்பை இனிப்பையும் கசப்பையும் சமமாக பாவித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய, விருப்பு வெறுப்பட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். இந்த சன்னியாசம் வாங்கிட்டு போறவங்க அந்த நிலையில தான் இருக்கணும். அவங்களுக்கு எது கொடுக்கப்படுதோ அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில நம்ம சமூக வாழ்க்கையில, உலகில் வாழ்க்கையில அது மாதிரி இருக்குமா அப்படின்னா 100% நம்மளால இருக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். சித்தர்கள் அந்த மார்க்கத்துல போயிட்டு இருக்க அந்த வழிகளில் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட முயற்சி, பயிற்சி, தேர்ச்சி. அப்போ நம்ம முயற்சி பண்ணணும், அதை பயிற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் தேர்ச்சி பண்ணணும். தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கோம், என்ன நம்மகிட்ட இருக்குங்கிறது நமக்கு தெரியும், பிறருக்கும் தெரிய வருங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வேற எதுவும் கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம், இல்லைன்னா அடுத்த பாடலுக்கு போகலாங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். குணா ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? அருண் பிரகாஷ் ஐயா அடுத்த பாடல் பார்க்கலாமா? வேற எதுவும் கருத்துக்கள் இருக்குங்களா ஐயா? நன்றிங்க. அருண் பிரகாஷ் ஐயா பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பாடல் தொடர்வோம். அவங்க பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட விளக்கம் சொல்றதுக்கு வருவாங்க. சாருவும் சாருவணின்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து அந்த இது மாறுங்க. மனமென்னும் மாடடங்கில் தாண்டவக்கோனே, முக்தி வாய்த்ததென்று என்னேடா தாண்டவக்கோனே, சினமென்னும் பாம்பிறந்தா தாண்டவக்கோனே, யாவும் சித்தியென்றே நினையேடா தாண்டவக்கோனே, ஆசையென்னும் பசுமாளில் தாண்டவக்கோனே, இந்த அண்டமெல்லாம் கண்டறிவாய் தாண்டவக்கோனே, ஓசையுள் அடங்கும் உன் தாண்டவக்கோனே, மூல ஓங்காரம் கண்டறினி தாண்டவக்கோனே. ஐயா அருண் பிரகாஷ் ஐயா, இது வரைக்கும் அந்த ஒரு இரண்டடி சீர் கொண்ட அந்த பாடல்கள் வந்துச்சுங்க. 4 பாடல்கள் படிச்சிருக்கேன். சரி. பார்க்க முடியுங்களா ஐயா? சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணுங்க ஐயா. பாப்பா அழுதாங்க. தொடர முடியலைங்க. நன்றிங்க ஐயா. இதுல நம்ம அந்த சென்ற இது சொன்னீங்க ஐயா, அந்த சாரூபம் சாருவேனே அப்படின்னு பார்த்தோங்க. அதை வந்து 4 இதா சொல்லுவாங்க ஐயா. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது சாலோகம்னா இறைவன், அதாவது சிவபெருமான் இருக்கக்கூடிய உலகத்திலேயே இருக்குதுங்க, அந்த உலகத்துல இருக்குது.
சாமீபம்னா அவருக்கு பக்கத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாரூபம்னா அந்த ரூபமாவே நம்ம இருப்பது. சாயுஜ்யம்னா அந்த அதாவது சிவன் வேறு நான் வேறு அப்படின்னு இல்லாத இரண்டரை கலந்திருக்கக்கூடிய நிலைங்கய்யா, அதை தான் குறிப்பிடுவாங்க. அப்ப அந்த சாரூபம்னா அவருடைய ரூபத்தையே சார்ந்து சாயுஜ்ய நிலையில் இரண்டு பேரும் இணை பிரியாத அந்த நிலையில இருப்பனுங்கிறது அந்த பொருளுங்க. இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா நாராயணக்கோன் கூறுதல் வந்து நிறைவாயிருச்சுங்கய்யா. அடுத்து கன்னிகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல கன்னிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண், அந்த 3 சுழியின் நமக்கு தெரியும். கண்ணா 2 கண்கள் இருப்பது. அது போல வந்து என்ன குறிப்பு சொல்றாங்கன்னா இந்த கன்னிகள்ங்கிறதுக்கு வந்து 2 அடிகளா திருக்குறள் நமக்கு தெரியும். அதுவும் பாத்தீங்கன்னா கன்னிகள் போல இருக்கும். அதே போல வந்து பூ பாத்தீங்கன்னா பூ கட்டுறத கன்னிகள்னு சொல்லுவாங்க. 2 பூவா சேர்த்து கட்டுறத வந்து கன்னிகள்னு சொல்லுவாங்க. இப்போ 1 முழம் பூ கட்டுறாங்கன்னா அதை சின்னதா வந்து கன்னியை 1 கன்னி கொடுங்க 2 கன்னி கொடுங்க கூட சொல்லுவாங்க. அப்ப கன்னிகள்னு அந்த 2 அடிகளை கொண்ட பாடல்களை அமைத்திருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாங்க. மனமென்னும் மாடடங்கில் தாண்டவக்கோனே முத்தி வாய்த்ததென்று என்னேடா தாண்டவக்கோனேங்கிறாரு. மனத்தை வந்து பாடாத சித்தர்களே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா மனம்தான் நம்ம வந்து இந்த மேன்மை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கிறது. மனமே குருன்னு சொல்றாங்க. மனம் அடங்கும் போது நமக்கு எல்லாமே சித்திகளும் வாய்க்கப்பெறும். அதற்கு தான் இந்த தியானம் யோகமே நம்ம பயிற்சி பண்றோம். ஒரு நிலைப்பட்ட நிலையில மனம் ஒடுங்குதுன்னு சொல்றோம். இதை வந்து அகத்தியர் ஐயாவும் சொல்லியிருக்காரு. எல்லா சித்தர் பாடல்களையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல இவர் என்ன குறிப்பிடுறாருன்னா மனதை மாடாக குறிப்பிடுறாரு. நம்ம வந்து இடைக்காடர் ஐயா பார்த்துருக்கோம். அதாவது வந்து ஆடு மாடுகளை வந்து மேய்த்து கொண்டிருந்தாருன்னு. இதுல நிறைய பார்ப்போம். ஐம்புலன் நிலையுமே வந்து ஆடுகளாக மேய விட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும் அடுத்த பாடல்கள்ல. இங்க என்ன சொல்றாருன்னா மனம் என்ற மாடு அடங்கினால் மனமென்னும் மாடடங்கில் தாண்டவக்கோணேன்னு சொல்றாரு. இந்த தாண்டவத்துக்கு அதிபதியாகிய சிவனே தாண்டவக்கோணே முத்தி வாய்த்ததென்று என்னையடா தாண்டவக்கோணேன்னு சொல்றாரு. அந்த மனம் என்ற மாடு அடங்கிவிட்டால் முத்திக்கு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை உருவப்படுத்தி தான் வந்து நந்தியாக வந்து நம்ம சிவபெருமானை வந்து நம்ம சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தியம்பெருமானையும் வைத்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புலனொடுக்கத்தோட வந்து நந்தியம்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கத்தோடு இருப்பாருங்க. அவரை கடந்து செல்லும் போதுதான் நம்ம அந்த சிவபெருமானை போய் அடைய முடியும். அதுபோல இந்த மனம் ஒருமுகப்பட்டு அதை கடந்து சென்றால்தான் நம்ம அந்த இறைப்பேராற்றலை உணர்ந்து கொள்ள முடியுங்க ஐயா. அடுத்த பாடல் பார்த்துங்க. சினமென்னும் பாம்பிறந்தா தாண்டவக்கோணே யாவும் சித்தி என்றே நினையேடா தாண்டவக்கோணேங்கிறாரு. அப்ப நம்ம பாம்பாட்டி சித்தரைய பாடல் பார்க்கும்போது பாம்பாக குண்டலினி சக்தியை குறிப்பிட்டிருந்தாருங்க. இங்க சினத்தை குறிப்பிடுவார். இதை சீரும் தன்மைக்காக குறிப்பிடுறாருங்கய்யா. அப்ப சினம் என்ற பாம்பு அப்படின்னு குறிப்பிடாரு. ஏன்னா சினம் வந்து சீற்றத்தை கொண்டது இல்லைங்களா, அதனால பாம்பும் சீரும் தன்மை கொண்டது, அதனால குறிப்பிடுறாரு. அந்த சினமாகிய பாம்பு இறந்தால்தான் தாண்டவக்கோணி யாவும் சித்தியாகும் என்றே நினையடா தாண்டவக்கோணி அப்படின்னு சொல்றாரு. அப்ப மன ஒடுக்கத்தை முதல் பாடலில் குறிப்பிட்டிருந்தாரு. மனமாகிய மாடு அடங்கணும்னு குறிப்பிட்டாரு. இந்த பாடல்ல சினம் என்ற பாம்பு வந்து இறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இறந்து விட்டால் பிறப்பதில்லைன்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த சினம் வந்து ஆனா நம்ம பிறப்பு பிரகாஷ் ஒரு குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணுங்க. ஒரே ஒரு சின்ன தோன்றதை சொல்லிடுறேங்கய்யா. அதுல பாத்துங்க, மனமெனும் மாடடங்கில் மனதை வந்து மாடு கூட ஒப்பிடுறாங்க. அது அடங்கனா போதும் அப்படிங்கிறாரு. இங்க சினமெனும் பாம்பு இறந்தார், பாம்பு இறந்து போகணும் அப்படிங்கிறாரு. சினம்ங்கிறது பாம்பு கூட ஒப்பிடுறாரு. அது இறந்தரணும். மனமென்னும் மாடு அடங்கணும், சினமென்னும் பாம்பு இறந்தால் சித்தி என்று நினையல தாண்டவக்கோனே. இந்த மனம்ங்கிற மாடு அடங்கினாவே போதும். ஆனா சினம்ங்கிறது அது மனம்ங்கிற மாடு அடங்கிருச்சுன்னா அது திரும்ப வந்து சண்டித்தனம் பண்ணாது அப்படிங்கிறத இங்க நம்ம எடுத்துக்கலாங்க. பொதுவாகவே மாடுகளுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு போடுவாங்கல்ல, காளைகளை வந்து அந்த கயிறு போடுற வரைக்கும் அது வந்து கட்டுப்பாட்டில் இருக்காது. அந்த கட்டுப்பாட்டு கொண்டு வர்றதுக்கு தான் அந்த கயிறு போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மனதை வந்து நம்ம ஒருநிலைப்படுத்துறப்ப அதை ஒழுங்குபடுத்தி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அந்த மனதை வைத்துத்தான் நம்ம அடுத்த நிலைக்கு நீங்க சொன்ன மாதிரி மனதை வைத்துத்தான் நாம அதை இது பண்ண முடியும். மனம் வந்து நமக்கு சேவகனா இருக்க வரைக்கும் நமக்கு பயன்கள் நிறைய இருக்கு. அது நமக்கு எஜமானம் ஆயிட்டா நம்ம தொல்லைகள் இருக்கு அப்படிம்பாங்க. இவங்க கூட ரமண மகரிஷி கூட நான் யாருங்கிற அந்த தத்துவத்துல சொல்லியிருப்பாங்க.
இப்போ நான் யார் நான் யாருன்னே கேட்டுக்கிட்டு இருந்தால் அந்த நான் யாருன்னு கேட்குறதும் மனம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி வரும்போது ஐயா சொல்கிறாங்க, ஒரு பிணமெரிக்கும் தடியும் இறுதியில் அந்த பிணத்தில் போட்டு எரித்து விடுவது போல் அப்படிங்கிறாரு. இந்த எண்ணங்களை அந்த மாதிரி இந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நான் யாருன்னு கேட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இந்த நான் யாருங்கிற ஒரு ஒரு ஒற்றை கடைசியில் எல்லா எண்ணங்களையும் வீழ்த்தி இந்த ஒற்றை எண்ணத்துடன் அதையும் கடைசியில் அதை கொண்டே வீழ்த்திடணும் அப்படிங்கிற பிணமெரிக்கும் தடியையும் போட்டு எரித்திடுறது போல அப்படிங்கிற மாதிரி அந்த அது அடங்கிருச்சுன்னா மனம் அடங்கிருச்சுன்னா அங்கே அது பிரச்சனையா வராது. ஆனா சினம்னும் பாம்பு இறந்து போகணும் அப்படிங்கிறாரு. அது அடங்கியிருந்தா கண்டிப்பா அந்த சினம்ங்கிறது எப்பயோ ஒரு நேரம் வெகுண்டெழும். அதனால சினம்ங்கிற இந்த விஷயத்த நீங்க அழித்திடணும், அது இறந்துடணும். இறந்தாதான் சித்தி என்றே நினையடா தாண்டவன், அது இறந்தாத்தான் சித்திங்கிற மாதிரி சொல்றாருங்க ஐயா. ஐயா தோணுச்சு, இடையூறுக்கு மன்னிக்கணும் ஐயா. நீங்க தொடருங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா சிறப்பா பயந்து வந்தீங்க ஐயா. அந்த மனத்தை வந்து மாடோட ஒப்பிடுறாரு, அதுக்கான விளக்கமும் கொடுத்தீங்க. அதே போல சினம்ங்கிற பாம்பு இறக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதே தான் அகத்தியர் ஐயாவினுடைய ஞானம் பார்க்கும்போதும் நம்ம பார்த்தோங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்துருக்கோங்க. மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையானே அப்படிங்கிறாரு. அப்போ மனக்கட்டுப்பாடு அல்லது மன ஒருமுகப்படுதல் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியங்க. அதுக்கு ஏன் அடுத்தது சினத்தை குறிப்பிடுறாருன்னா, சினம் வந்து நமக்கு பாம்பு போல சீறிக்கொண்டே இருக்கும்போது மனதை நம்ம செம்மையாக வைத்துக் கொள்ள முடியாதுங்க. அதனால அந்த சினமாகிய பாம்பை வந்து கொல்லும் பொழுது மட்டும்தான் மனம் வந்து ஒருமுகப்படும் அல்லது கட்டுக்குள் வரும் என்பதை வந்து குறிப்பிட்டிருக்காருங்க. அதே போல முன்னாடி பகிர்ந்திருக்காங்க பிரபாரையாவும். மனம் அதாவது மாடு வந்து அசை போடும் தன்மை, அது போல மனித மனம் வந்து நடந்தது நடக்க இருக்கிறது இது எல்லாம் அசை போட்டுட்டே இருப்போம். அந்த அசை போடும் தன்மையை நம்ம விட்டொழித்தோம்னா தான் வந்து மனம் சலனமற்று இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றோம். இதுதான் ஞானிகள் வந்து சலனமற்ற மனதை தான் வந்து எப்பொழுதும் வலியுறுத்துகிறார்கள். சலனமற்ற மனம்தான் நம்மை வந்து மேல்நிலைக்கு உயர்கதிக்கு அழைத்து செல்லும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுங்க. அடுத்தது பாருங்க, ஆசையை வந்து குறிப்பிடுறாரு. இந்த மனதை பத்தி பார்த்துட்டோம், சினத்தை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஆசையை பத்தி குறிப்பிடுறாருங்க. ஆசை என்னும் பசுமாலின் தாண்டவக்கோணே, இந்த அண்டமெல்லாம் கண்டறிவாய் தாண்டவக்கோணே அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்போ ஆசையை வெல்வதும் வந்து மிக முக்கியங்க. அந்த ஆசையை கடந்து நம்ம அருமின் ஈசனோடு இருப்பினும் ஆசையை அருமின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஈசனோடே இணைந்திருந்தாலும் அந்த ஆசையை அறுக்க வேண்டும், அல்லது பற்றற்ற நிலையில இருக்கணும்னு பார்த்துருக்கோம். இதை நிறைய ஞானிகளோட பாடல்ல நம்ம பார்த்துட்டோம். பத்திரகிரியார் பாடல் தொடங்கி புளியம்பழமும் ஓடும் போல இருப்பது இனி எக்காலம் அப்படின்னலாம் நம்ம பார்த்துருக்கோம். எண்ணெய்க்கும் தண்ணீருக்கும் தொந்தமில்லாத வாறு போல் இருப்பது எப்படிங்கிறதை வந்து பாம்பாட்டி சித்தரையா பாடல்ல பார்த்தோம். சேர்ந்தே இருக்கணும், ஆனால் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கக்கூடிய தன்மையை தான் ஞானிகள் வந்து வலியுறுத்துறாங்க. அதற்கு முக்கியம் ஆசையற்று இருப்பது. அதை ஆசையற்று இருந்தோம் என்றால் அண்டத்தையும் நம்ம கண்டறிவான்னு சொல்றாரு. அதை வந்து சென்ற பாடல சித்தின்னு சொன்னார் இல்லைங்களா, அறிவை சித்தி என்று சொல்லுவார்கள். அப்ப சித்துக்களையும் குறிப்பிடுவார்கள். அண்டமெல்லாம் கண்டறியக்கூடிய அந்த தெளிவான அறிவையும் பெற்று விடுவாய் என்று குறிப்பிடுறாருங்கய்யா. 4வது 17வது பாடலும் பார்த்துடலாங்க. 4 பாடல் வாசிச்சிருக்கீங்க இல்லையாங்கய்யா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. சரிங்க. இந்த பாடலுக்கான இந்த கன்னிக்கான பொருளும் பார்த்துடலாங்க. ஓசை உள்ளடங்கு முன்னம் தாண்டவக்கோணே, மூல ஓங்காரம் கண்டறினி தாண்டவக்கோணே. இது ஒரு அற்புதமான யோகம் சார்ந்தது. இப்ப எல்லா செம்மைகளையும் நமக்கு கொடுத்து விட்டார். மனதை சொல்லிவிட்டார், சினத்தை அடக்க சொல்லிவிட்டார், ஆசையை வேறறுக்க சொல்லிவிட்டார். இவ்வாறு இருந்து ஒருத்தர் யோகம் செய்தார், அவருக்குள் நாதம் தோன்றும், மௌனமும் வந்து தோன்றும் இல்லைங்களா. மௌனம் என்னும் ஊமையென்ற அமுத வெள்ளம் ஊரலாச்சு அப்படின்னு அகத்தியரையா பாடல்ல பார்த்தோம். அப்ப அந்த மௌனம் என்ற வெள்ளம் தான், அமுத வெள்ளம் தான் ஊற வேண்டும் நமக்குள்ளே அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாங்க. அதற்கு எது முக்கியம்னா ஓசை உள்ளடங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப
நம்ம அதாவது பேச அறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசா நிலைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஓசை உள்ளடங்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஓசை உள்ளடங்கும் முன்னம் தாண்டவ கோணே, அப்படி அடங்கிறதுக்கு முன்னாடியே எதை கேட்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார். மூல ஓங்காரம் கண்டறிஞி தாண்டவ கோணே, நாதத்தை குறிப்பிடுகிறார். அந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய நாதத்தை எங்கே கேட்க வேண்டும் என்பதை அகத்தியரையா நமக்கு முன்னம் தெளிவுபடுத்தியிருந்தால், பதி என்று சொல்லக்கூடிய புருவ மத்தியில அந்த ஓங்காரம் என்ற ரீங்காரம் கேட்கும். அதை கண்டறினி அந்த ஓசை அடங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஓங்காரத்தை கண்டு அதை கேட்டு அதிலேயே லைத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடுறாருங்க. இந்த எல்லா பாடலுடைய இந்த 2 கன்னிகளிலுமே பார்த்தீங்கன்னா இறுதி நிறைவான ஒரு சொல்லா வந்து தாண்டவ கோணின்னு கொடுத்திருக்காரு. அப்போ வந்து இது ஒரு தமிழினுடைய பெருமையாவே பார்க்கலாம். ஏன்னா 2 அடி, அதுலேயும் வந்து 2 சீர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இறைவனுடைய சொல்லை வைத்திருக்கிறார் தாண்டவ கோணே அப்படின்னு சொல்லிட்டு, அது போக மீதம் இருக்கக்கூடிய சொற்களில் அவர் சொல்ல வந்த பொருளை மிக தெளிவாக சொல்லியிருக்காருங்க. இதை விட இடைக்காட்டரையாவினுடைய பாடல் மிக எளிமையானது என்பதற்கு வந்து விளக்கமே வேண்டியதில்லைங்க. ஏன்னா எல்லோரும் படித்தால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில பாடல் இயற்றியிருக்காருங்க ஐயா. நன்றிங்க ஐயா வாய்ப்புக்கு. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கருத்து பகிர்ந்துக்கிறதாலும் பகிருங்க. குணா ஐயா ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஐயா? வாய்ப்பு இருந்தாலும் பேசுங்க ஐயா, இல்லைன்னா அடுத்த பாடல் பார்க்கலாங்க ஐயா. குணா ஐயா. சரிங்க ஐயா, அடுத்த பாடல் பார்ப்போங்க ஐயா. விளக்கம் அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆசை என்னும் பசுமான் வாழணும் தாண்டவ கோணே, இந்த அண்டமெல்லாம் கண்டறிவ ஆசைங்கிற அந்த ஒன்று அடங்கி போனா தான் உன்னால் அந்த அண்டத்தையே தெரிஞ்சுக்க முடியும். அண்டமெல்லாம் தெரிஞ்சுக்குவாய், தெரிஞ்சுக்க முடியும்னு கொள்ள சொல்லல, அறிந்து கண்டறிவான்னு அடித்து சொல்றாரு. ஓசை உள்ள அடங்கும் தாண்டவ கோணே, உங்களை ஓங்காரம் கண்டறினே தாண்டவ கோணே அப்படிங்கிறாரு. அந்த உண்மையான ஓங்காரத்தை நீ உணர்ந்துக்க, மௌனம் ஒன்று வந்து ஆட்கொள்றதுக்குள்ள அப்படின்னு இந்த அருமையான அந்த சீர் வச்சிருக்காருங்க. நன்றிங்கய்யா. அடுத்த பாடல் பார்க்குறேன், அடுத்த பாடல் படிக்கிறேங்க ஐயா. மூலப்பகுதியற தாண்டவக்கோனே, உள்ளே முளைத்த வேர் பிடுங்கேடா தாண்டவக்கோனே, சாலக்கடத்தியல்பு தாண்டவக்கோனே, சாலன்று தேர்ந்தறினி தாண்டவக்கோனே, பற்றே பிறப்பு உண்டாக்கும் தாண்டவக்கோனே, அதை பற்றால் அறுத்து விடு தாண்டவக்கோனே. பற்றே பிறப்பு உண்டாக்கும், அதை பற்றாம அறுத்து விடு தாண்டவக்கோனேங்கிறதுங்க. நன்றிங்க. 16 வரைக்கும் பார்த்துருக்கீங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வேற யாராவது ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்றாங்களாங்க ஐயா? கிருஷ்ணன் ஐயா, நம்ம ஏன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். வேற ஏதாவது கருத்து பகிர்ந்துக்கிறாங்கன்னா கேட்டுக்கலாங்க ஐயா. குணா ஐயா பகிர்றாங்களான்னு தெரியலீங்க. சரிங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, நான் வந்து 4 வருஷமா வாசி யோகம் கத்துக்கிறேன் நானு. ஆனா அது வந்து ஒரு அதிசயம். அது என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல ஒரு அதிசயம் நடந்தது. நான் எனக்கு கனவுல நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஸோ இது வந்து ஒரு அவ்வளவா இந்த தேடல் இருந்துட்டே இருக்கும். லைஃப்னா என்ன, எதுக்கு ஓடிட்டு இருக்கேன்னு. அப்போ கனவுல வந்து ஒரு வயசான ஒரு ஐயா வந்தார். வந்து இந்த உன்னோட உடம்புல இந்த பகுதியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கனவுல வந்து சொன்னாரு. ஒரு 2 வாரம் கழிச்சு அந்த ஐயா வந்து சிங்கப்பூருக்கு வந்தார்.
அவரு வந்து எல்லாரும் ஊர்ல வந்து சித்தர்ன்னு சொல்வாரு. சித்தன்னு. ஆனா அவரு வந்து நான் சித்தன்னு என்னைக்கும் சொன்னதில்ல. ஸோ அவர வந்து நேர்ல பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியோ கிடைச்சது. அப்புறமா அவர்கிட்ட மூலமா தான் ஒரு 4 வருஷமா நான் வாசி யோகம் கத்துட்டு இருந்தேன் நானு. அதுக்கப்புறமா வந்து அது ப்ரொசீட் பண்ண முடியல. இன்னும் 2 ஸ்டேஜஸ் நான் முடிக்கணும்னு சொன்னாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஸ்டேஜ்ல அது அப்படியே நின்னுடுச்சு. ஸோ இது எங்க போய் அடுத்தது ப்ரொசீட் பண்றது? ஏன்னா, ஒவ்வொரு சமாதிக்கு போறப்ப ஒரு ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கும். அதாவது அந்த தேடல் இருந்துட்டே இருக்கு. இப்ப யார் அடுத்தது சொல்லிக் குடுக்க போறா? என்ன? எப்படி இருக்க போது? ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு மாரி ஹால்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியல. ஸோ இப்போ தானாவே தான் அவர் என்ன சொல்லிக் குடுத்தாரு, அது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் தவிர, அடுத்தது என்ன? இது தாண்டி என்ன பண்ணணும்? அது அந்த தேடல் இருக்கு. அது எப்படி யார்கிட்ட அது எப்படி இது வந்து சர்ச் பண்றதுன்னு தெரியல எனக்கு. அதனால உங்க லெசன்ஸ் நான் ரொம்ப வீக்ஸா எவ்ரி சண்டே கேட்டுட்டு இருக்கேன் நானு. சரி, அதான் இது ஒரு டவுட்டா இருந்தது. அடுத்தது நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணணும்? இல்லன்னா அவர் கத்துக் குடுக்கிறதே அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணுமா? நான் டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த தேடல் அப்படியே நின்னுடுச்சு ஐயா எனக்கு. மெடிடேஷன் பண்றதோட இப்போ அவ்வளோதான் இருக்கு. ஆம், நன்றிங்க. உங்க கேள்வி வந்து நீங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறது கேக்குறீங்க. உங்களோட அடுத்த ஆமா. ஸ்டெப்புக்கு போறதுக்கான ஒரு ஏதோ தடை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. பொதுவா இது ஆமா எல்லாருக்குமே ஐயா. வரும். சித்தர்கள் நம்ம பட்டினத்தார் வந்து இப்போ பாருங்க, கடந்த நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க எவ்வளோ பெரிய பணக்காரா இருந்திருக்காங்க. கடந்த சாரி கடந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பணக்காரர். அவரு சோழ மன்னருக்கு இணையா ரதம் வைத்திருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எல்லாத்தையும் ஒரு கட்டின துண்டோட எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வராருங்க. வெளியில வந்துட்டு அவரு அந்த ஊரெல்லாம் சுத்தி கிடைச்சதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவ்வளவு நாளும் கிடைக்காம எவ்வளோ ஏங்கி இருக்காங்க. எனக்கு ஏன் கொடுக்கல, என்ன கிடைக்கலையேன்னு ஊர் அலைந்து தன் தாயார் இறுதி காலம் வரைக்கும் அந்த ஊரை சுற்றி வாழ்ந்துட்டு அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு இந்த நிலைக்கு உயர்ந்து எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. பத்திரகிரியாரின் ஞான புலம்பல், பட்டினத்தார் ஞான புலம்பல், அப்படின்னு நிறைய இருக்கு. எல்லா சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் இந்த ஒரு நிலை வந்திருக்கு. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம இந்த குழுவில் பேச ஆரம்பிச்சது. எதுக்கு நம்ம அனுபவங்களை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். இந்த வழியில வந்து இது முன்னேற்றம், நம்ம முன்னேறோமா இல்லையாங்கிறது கூட சில நேரத்தில் சிலருக்கு தெரியவே தெரியாது. அது குருமார்கள் நம்மளை தொடர்ந்து கவனித்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பயிற்சியை செய்ய செய்ய நமக்கான அடுத்த வழி திறக்காம இருக்கும். அதுக்கு சில கர்ம வினைகள் ஒரு தடையா இருக்கும். அதுக்கான சரியான தீர்வு அது கிடைக்கும். என்னோட அனுபவத்திலிருந்து உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். நீங்க அந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. நீங்க பயிற்சியை செய்ய செய்ய உங்களுக்கான அடுத்த அடுத்த இடம், அடுத்த ஸ்டேஜ் நீங்க போறதுக்கு அந்த வழி கண்டிப்பா திறந்து விடுவாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம சித்தர்கள் ரகசியங்கிறதுல நம்ம மூட்டைச்சாமிகளோட இதுதான் நம்மளோட இதுல இருக்கு. இவன் யாரையுமே நான் வற்புறுத்துறதெல்லாம் கிடையாது. கேட்கறவங்களுக்கு மூட்டைச்சாமிகளை பத்தி சொல்லுவேன். அவர்கிட்ட எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நிறைய பேர் இங்க சிங்கப்பூர், மலேசியால இருந்து நிறைய பேர் அங்க போயிருக்காங்க, போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து அவங்கள்ட்ட கேளுங்க, கோரிக்கை வைங்க. ஏன்னா ஒரு சித்தர்கள் வந்து இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு கனவுல வந்து சொல்றது ஒரு சின்ன விஷயம் இல்லை. உங்களோட நீங்க சொன்னதுல இருந்து வச்சு நீங்க ஒரு நல்ல ஆத்மா, தேடலுள்ள ஆத்மாவா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட புரிதலுங்க. 2 விஷயம். ஒண்ணு, உங்களுக்கு சில கடமைகள் இருக்கலாம். அதுக்காக அந்த கடமைகளை நீங்க முடிக்கிற வரைக்கும் அடுத்த நிலைக்கு உங்களை விட்டா வாய்ப்பு, அதுக்கு சில தடைகள் வரலாம், இல்லை வேறு மறுபிறப்பு வரலாம், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாங்கிறதுக்காக நம்ம வச்சிருப்பாங்க. இல்லைன்னா நமக்கு கர்ம வினைப்படி வேற ஏதாவது நம்ம கடக்க வேண்டியிருக்கலாம், அதுக்காகவும் வச்சிருப்பாங்க. மற்றபடி நம்ம மேல சித்தர்கள் முழுக்க முழுக்க கருணை கொண்டவர்கள். நமக்கு எதையும் தடுத்து வைக்க மாட்டார்கள். நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு. தொடர்ந்து வாசி யோகம் செய்யுங்க. வாசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு யோகம். ஏன் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வந்து முழுசா இது பண்ணலை அப்படிங்கிறப்ப அவங்க இல்லற யோகம் இதை எளிமைப்படுத்தி, இந்த குண்டலினி யோகத்தை ரொம்ப எளிமைப்படுத்தி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்தாங்க. இல்லறத்தோடு இருக்கவங்க பயன்பெறணும். அப்போ மகரிஷிட்ட கேட்குறாங்க, நாங்கள் இது செய்யணுமே, அது அப்படி இருப்போமே, இப்போ அசைவம் சாப்பிட்றோமே, இதெல்லாம் சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது? சாப்பிடுங்கன்னு சொல்லலை, அவங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை. பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கெல்லாம் எது தேவையோ அது இருக்கும், தேவையில்லாது உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க.
வேதாத்திரி மகரிஷி. ம். அது மாதிரி வாசி யோகத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சியை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கான அடுத்த நிலைகள் அது தானே ஒருத்தவங்க வந்து சில சொன்னீங்கள குருமார்கள் வந்து கனவுல வந்து தீட்சை கொடுத்துருக்காங்க. வாசி யோகா தீட்சை கனவுல கொடுத்துருக்காங்க. இது நடந்திருக்கு. இப்ப சமகாலத்துல இந்த காலகட்டங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி அனுபவம் நமக்குள்ள பயணிக்கிற நண்பர்களுக்கு இருக்கு. அருண் பிரகாஷ் ஐயா, நீங்க அது மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தா பகிர்ந்துக்கலாங்க ஐயா. அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். நன்றிங்க. வேற எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க. நன்றிங்க ஐயா. கவிதம்மா நன்றிங்க. உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீங்க. இந்த மாதிரி ஞானிகள் சித்தர்கள் வந்து கனவுல வர்றது குறித்து பகிர்ந்து கொண்டீங்க. அது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்குங்க. அப்போ ஆரம்ப காலத்துல வந்து வாசி குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது கிருஷ்ணானந்த ஐயா சொன்னாருங்க, அந்த மாதிரி கனவுல வந்து தீட்சை கொடுக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு 48 நாள் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு வாசி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தொடர்ந்து சித்தர்கள் கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தேங்க. அப்போ அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்போ வாசி பற்றியெல்லாம் அவ்வளோமா தெரியாதுங்க. பாடலில் மட்டும்தான் படிச்சிருக்கேன். அப்போ இப்படி தான் வாசி, அதனுடைய நுணுக்கம் எதுவுமே எனக்கு தெரியாது. எந்த குருமார்களும் தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு முறை நீங்கள் குறிப்பிட்டது போல் அவரை நான் இது வரைக்கும் எந்த இதுலேயும் பார்த்ததில்ல. நல்ல ஒரு வெள்ளை உடையில தான் அவர் இருந்தாருங்க. ஒரு வேஷ்டி மாதிரி கட்டிட்டு, மேலாடை எதுவும் இல்லை. ஆனால் நீண்ட தாடி, நீண்ட வெண்மையான முடி அதோட வந்திருந்து, அப்போ வந்து ஒரு 30 நாள் கடந்து அந்த ஒரு வழிபாடு பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேங்க. ஒரு நாள் கனவுல தான் அவர் வந்து, சரி நீ வந்து வாசின்னு கேட்டுட்டே இருக்கிற, வாசிங்கிறது வந்து எங்கேயோ இல்லை, உனக்குள்ளதான் இருக்கு. சரி நீ இவ்வளவு தூரம் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றதுனால நான் உனக்கு வந்து என்ன வாசி கதி அப்படிங்கிறத வந்து எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிங்க. நீங்க அதை வந்து விளக்கி சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆனா வந்து அந்த ஒரு ஆசனத்துல அமர்ந்துங்க, சிவானந்த பரமஹம்சர் ஐயா அமர்ந்தது போல அமர்ந்து கண்களை புருவமத்தியை பார்த்து அந்த ஒரு கதி எடுத்து காட்டினாரு. ஒரு முறை இல்லைங்க, 3 முறை வந்து அந்த கதியை வந்து எடுத்து காட்டினாருங்க. அது ஒரு அனுபவங்க. அப்போ வந்து சித்தர்களை நம்ம இதை எதுக்காக பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன்னாங்க, நீங்க நம்ம மனம் சோர்ந்திருக்கும் போதோ, நமக்கு யாரும் வழிகாட்டுதலுக்கு இல்லைங்கும் போது, நம்ம மானசீகமா அந்த சித்தர்களுடைய பாதங்களை வணங்கி நம்ம கேட்டோம்னா, இந்த மாதிரி நமக்கு வந்து, அதாவது ஒரு நல்ல நோக்கத்துல இருக்கணும். வேற ஏதாவது சித்தியை தெரிந்து கொள்ளணுமோ அல்லது சித்துக்களை பெற்றிடணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாம, உண்மையா எனக்கு வாசிங்கிறது ஒரு உயரிய நிலைக்கு அழைத்து செல்லுங்கிறதுனால அதை தெரிந்துக்கணும்னு கேட்டேன். அப்போ வந்து அந்த கதியை எடுத்து காட்டினாருங்க. ஒரு தீட்சை மாதிரி கொடுத்தாரு. அது போல உங்களுக்கும் கனவுல வந்திருக்காருன்னு சொன்னீங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்க வாசி யோகம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. அப்படி நீங்க தொடர்ந்து வாசி யோகம் பண்ணிட்டு வரும்போதே உங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். இந்த அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பாதையில நம்மளை தொடர்ந்து கைப்பிடித்து அழைத்துட்டு போற மாதிரி தாங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்கு எப்படிங்க ஒரு சின்ன மிட்டாய் கொடுத்தீங்கன்னா அது ஒரு செயலை செய்யும், அல்லது அப்படியே தொடர்ந்து போகும் இல்லைங்களா? அது போல நமக்கு இந்த ஒரு சிறு அனுபவம் வந்தோம்னா நமக்கு அந்த உந்துதலை கொடுக்கும். அப்போ வந்து நம்ம தொடர்ந்து இந்த பயிற்சி பண்ணுவோம். அப்படியே நம்மளை அழைச்சிட்டே போவாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அனுபவங்கள் வருவதும் குறையும். திடீர்னு குறைஞ்சதுன்னா அப்போ நமக்கு வந்து நம்ம மன உறுதி இருக்கா, தொடர்ந்து பயணிக்கிறோமா அப்படிங்கிறதையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பயிற்சி பண்ண அனுபவம் குறைந்தாலும் மீண்டும் ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவம் வருங்க. அதனால நீங்கள் கிருஷ்ணானந்த ஐயா சொன்ன மாதிரி தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. ஆனால் வாசி வரவங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஒத்து போகும். கிருஷ்ணானந்த ஐயா கூட பகிர்ந்திருக்காரு. வாசி எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு கட்டில் சத்தம் மாதிரி கேட்கும், அந்த மாதிரி எல்லாம் கேட்கும். அது மாதிரி எனக்கும் கேட்டிருக்குங்க. இது மாதிரி அனுபவங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு வேறுபடுங்கம்மா. இதுதான் உங்களுக்கும் வரும்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் நம்பிக்கையோட வாசி பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு கிருஷ்ணானந்த ஐயா குறிப்பிட்டது போல நல்ல தேடல் உள்ள ஆத்மாவா இருக்கீங்க. தொடர்ந்து வாங்க. நம்மளுடைய தளத்தில் நிறைய சித்தர் பாடல் படிக்கிறோம். அது எல்லாருக்கும் போய் சேரணும். அதே போல் வாய்ப்பு இருக்கிறவங்க வாசியும் கற்றுக்கிட்டு அந்த ஒரு அனுபவத்தையும் பெறணுங்கிறதான் எங்களுடைய நோக்கமாகவும் இருக்குங்க. அதனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். தொடர்ந்து நம்பிக்கையோட வாசி பயிற்சி பண்ணுங்கம்மா. அவர் சித்தர் உங்கள் கனவுல வர்றாருனாவே உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் இருக்குது. பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி. நன்றி பிரகாஷ் ஐயா.
மீண்டும் நீங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. சித்தர்களை தேடி நம்ம பயணப்படும்போது நம்ம நோக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னேற்றம் மட்டுமே இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் அனுபவங்கள் அப்படிங்கிறப்ப இது ஒரு சுவாமிஜி அவர்கள் சொன்னதுதாங்க, அதையும் நான் சொல்லி இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஒரு விமானத்தில் ஏறோம். விமான பயணத்தில் விமானம் வந்து ஓடுதளத்தில் ஓடும்போது நம்மளை சுற்றி இருக்க 2 பக்கமும் இருக்க வீடுகள், அந்த ஓடுபாதையில் இருக்க பொருட்கள் எல்லாமே பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். அந்த வேகமாக ஓடுறது தெரியும். ஏறுற வரைக்கும் அந்த விமானம் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போகிற வரைக்கும் தெரியும் எல்லாம். அந்த மேகத்துக்கு மேலே விமானம் போயிடுச்சுன்னா பறக்குதா மிதக்குதா நிற்குதான்னு எதுவுமே தெரியாது. ஆனால் விமானம் போய்கிட்டு தான் இருக்கும். இப்போ 800 கிலோமீட்டர் 900 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு போய்கிட்டு தாங்க இருக்கும். ஆனால் நமக்கு அது தெரியாது பறக்குதானே. எல்லா மேகங்கள் ஒரே மாதிரி இருக்கும். சாதாரணமாக நம்ம ஒரு பூமியிலேருந்து ஒரு 30,000 அடி 40,000 அடி உயரத்துலேயே அப்படின்னா இந்த வாசி யோகம் இந்த நிலை அப்படிங்கிறது அதே மாதிரி விமானம் இறங்கும் போது நமக்கு நிறைய தெரியும். இந்த பறக்கும் நம்ம வாசி யோகம், எந்த தியான முறைகள், தவ முறைகள், யோக முறைகள் எது செஞ்சாலும் ஆரம்பத்தில் அது என்ன செய்யும், நிறைய அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். நாளைக்கு எத்தனை மணிக்கு ஒரு நபர் நம்மளை சந்திப்பார், எந்த இடத்துல சந்திப்போம், என்ன அவர் சொல்லுவாருங்கிறது முதல் கொண்டு தெரிய வரும். அந்த மாதிரி சில நேரங்களில் வரும். அதெல்லாம் வரும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒருத்தரை நினைச்சிட்டு இருப்போம், மனசுல ஒருத்தரை நினைப்போம், அந்த நபர் வந்து நமக்கு உடனே கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்ம எதிரில் வருவாங்க, அவங்கள சந்திப்போம். இந்த மாதிரி நிறைய ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் நிறைய நடக்கும். இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இதில் நடக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது. அப்போ அது தெரியாமல் இருக்கிறது நம்ம பயணப்படாமல் இல்லை, நம்ம பயிற்சியை தொடர்ந்து செய்ய நம்ம பயணம் வேகமாக போய்கிட்டு இருக்குன்னு தான் பொருள். அங்கே தடைகள் இல்லை. இந்த மாதிரி இடையூறுகள் இவைகள்லாம் தடைகள். சித்திகளே அட்டமா சித்துக்கள்னு சொல்றாங்கல்ல, அவைகளே தடைகள்னு சொல்லிதான் தேவைக்கு மட்டும்தான் சித்தர்கள் தான் பயன்படுத்தி இருப்பாங்க. அட்டமா சித்திகள் தெரிஞ்ச சித்தர்கள் இன்று வரை இருந்துட்டு இருக்கவங்க அவைகளை முறையா எல்லாத்துக்கும் பயன்படுத்தி இருந்தாங்கன்னா இந்த பூமி முழுக்க மொத்த பூமியையும் ரொம்ப அமைதியா மாத்திருக்கலாம். ஆனா அவர்கள் அதுக்கெல்லாம் பயன்படுத்தல, தேவைக்கு மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. தேவையில்லாம மற்றவங்க விஷயத்துல கர்ம வினைகள்ல தலையிட மாட்டாங்க. நிறைய மகான்களுக்கு பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி, யோகி ராம் சரத்குமார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இப்படி பல மகான்களுக்கு கேன்சர் வந்திருக்கு. ஏன் அவங்க தான் மகானாச்சு சாமியாச்சு, அவங்களுக்கு ஏன் கேன்சர் வந்துச்சுன்னு எல்லாம் கேள்வியெல்லாம் பேசப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த கேன்சர் வந்ததுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் அவங்க மற்றவங்களோட கர்ம வினைகளை வாங்கிக்கிட்டாங்க. அதன் பொருட்டு அதை அவங்க அனுபவிக்கிறதுக்காக அதை அனுபவிச்சு கழிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மகான்கள் சித்தர்கள் பெரிய இதுல நம்ம அறிவுக்கு எட்டாத கணக்குகளை நம்ம கணக்கு போட்டு சரி தப்புன்னு சொல்ல முடியாது. நமக்கு அது பிடிக்குதுன்னா நம்ம ஏத்துக்கலாம், அதை ஏத்துக்க முடியலன்னா நம்ம அதை கடந்துட்டு போய்கிட்டு இருக்கலாம். நன்றிங்க. உங்களோட இது வந்து எனக்கு என்னோட நம்பிக்கை, என்னோட புரிதல் படி உங்களோட ஆன்மீக பயணம் நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு. அனுபவங்களை தேடாதீங்க. அனுபவங்கள் கடந்துட்டோம்னா அது ஒரு வேற ஒரு நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கணும் பொருள். உங்களுக்கு அதில் சஞ்சலம் வந்தாலும் சுமைகள் வந்தாலும் இங்கே நிறைய நம்ம அதை பற்றி தான் பேசுகிறோம். இந்த கிளப் ஹவுஸ் நம்ம ஆரம்பித்து பேசுறதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரி சஞ்சலம் பற்றக்கூடாது. அது வந்து நம்ம பயிற்சியவே நிறுத்திடும். அந்த மாதிரி இது பண்ணிடோம்னா நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. சித்தர்கள்ட்ட பிரார்த்தனை வைங்க. உங்களுக்கு எந்த சித்தரை பிடிக்குதோ அவர்கிட்ட பிரார்த்தனை வைங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் நிறைய சித்தர்கள் ஃபோட்டோஸ் நிறையா போட்டிருக்கேன், இந்த சித்தர்கள் ரகசியங்கிற குழுவில். அதில் கூட தேடி பார்த்து உங்களுக்கு யாரை பிடிக்குதோ, இன்னும் சில பேர் அந்த கண்ணை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவங்க நமக்கு முன்னமே பரிச்சயமானவர்கள் அப்படிங்கிறது. அது மாதிரி தான் தொடருங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். கண்டிப்பா ஐயா, ரொம்ப நன்றி. ஐயா அருண் பிரகாஷ் ஐயா, வேற எதுவும் கருத்து பகிர்வுகள் இருந்தால் பார்க்கலாங்க. வேற எதுவும் கேள்விகள்னா அடுத்த பாடலில் பார்க்கலாங்க ஐயா. ஐயா நல்லதுங்க ஐயா, நீங்கள் சிறப்பாக பகிர்ந்து கொண்டீங்க. அனுபவத்தை வந்து நம்ம தேடி போகக்கூடாது, அதுவே வந்து நம்மை தேடி வரும். நம்ம கடந்து போகணுங்க. அந்த சின்ன சின்ன அனுபவங்களை வந்து நம்ம பார்த்துட்டு அதுலேயே நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவங்களை கடந்துட்டு சில இது என்ன ஆகுனா, நமக்கு இதெல்லாம் தெரிய வருது, நமக்கெல்லாம் அறிந்து கொண்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட தலை தூக்குங்க. ஆனால் நம்ம அதையும் கடந்து போகணும். அந்த சின்ன சின்ன அனுபவங்கள் வரலைன்னும் வருத்தப்படக்கூடாது, வந்துருச்சேனும்
பெரிய மகிழ்ச்சியோ ஆனந்தமோ படக்கூடாதுங்க. இந்த பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய எல்லாருக்கிட்டே கேட்டிங்கனாலும் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு அனுபவம் வந்திருக்குங்க. அந்த முன்கூட்டியே தெரிவிக்கிறது, கனவுல வர்றது, இது போல் நிறைய வருங்க அனுபவங்க. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இதாக எடுத்துக்கொண்டு நம்ம அப்படியே கடந்து போயிடணும். இதோட நின்றக்கூடாது. நம்ம அந்த முழுமையாக அதை தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு நோக்கத்தோட கடந்து பயணித்துட்டே இருங்கம்மா. அதுதான் இந்த வேலையில் வந்து பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து சில காரியங்கள், சில நிகழ்வுகள் நம்மளால் நடத்தப்படணும்னா அதை யாராவது மூலமாவதாவது நமக்கு உணர்த்துவாங்க. அதை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. அப்போ அதை நம்ம வந்து முழு சிரத்தையோடு எடுத்து செய்யணுங்க. அது போல் ஒவ்வொருத்தருக்கும் சில கடமைகள் அவங்களே வந்து சொல்லுவாங்க, இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. அதுபடி நம்ம முழு நம்பிக்கையோடையும் சார்ந்து நம்ம அந்த ஒரு ஆணவம் இல்லாமல் பயணித்தோம்னா நிச்சயமாக எல்லாருக்கும் நல்ல ஒரு நிலையும் அனுபவமும் கிடைக்குங்க. நன்றிங்க ஐயா கிருஷ்ணானந்த் ஐயா, இந்த கேள்வியை முன் வச்சதுக்கும் நன்றிங்க கவிதாம்மா. அடுத்த பாடல் வாசிச்சிட்டிங்களாங்க ஐயா? நம்ம அடுத்த பாடல் என்ன இல்லைங்க 21 இருந்து. சரிங்க ஐயா, வாசிங்க ஐயா. பாடல்ல தொடரலாங்களா? வேற எதுவும் உங்களுக்கு கேள்வி இருக்குங்களா? ஐயா வேறு எதுவும் கேள்விகள் இல்லைங்க ஐயா. கவிதாம்மா வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க பகிர்ந்துக்கோங்க. மாசாக்கி ஐயா இருக்காரு, கேள்வி இருந்தா பகிர்ந்துக்கோங்க. கேள்வி இல்லை இருந்தாலும் நான் அடுத்த இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றிங்க. மிக்க நன்றி. உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இப்போ பகிர்ந்துக்கிட்ட எல்லாரும் நம்ம ஒவ்வொருத்தரோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு நம்ம பகிர்ந்துக்கிட்டதும் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரீப்ளேல கேட்குறவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த பாடல் பார்ப்போம் ஐயா. 21 23 வரைக்கும் பார்த்துருவோம். நீங்கள் இது பண்ணுங்க, அதுக்கப்புறம் மற்றது தொடரலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். 21வது பாடலுங்க. சற்றே பிரம்மத்திசை தாண்டவக்கோனே, உன்னை சலியாமல் வைக்க வேண்டும் தாண்டவக்கோனே, அவித்தவித்து முளையாதே தாண்டவக்கோனே, குரு குரு அற்றவர் கதியடையார் தாண்டவக்கோனே, செவிதனிற் கேளாத மறை தாண்டவக்கோனே, குரு செப்பில் வெளியாமல்லவோ தாண்டவக்கோனே அப்படிங்கிறாருங்க. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு பகிர்ந்து வந்தீங்க. இந்த பாடலையும் நிறைவான பாடல்களும் பார்த்துடலாங்க. அதாவது நம்ம இடைக்காடரையனுடைய கன்னிகள் அப்படிங்கிற பாடல் தொகுப்பு தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். 2 அடிகளாக கொண்ட பாடல்களை வந்து கன்னிகள் என்று குறிப்பிடுகிறார்கள். பூக்களை 2 தொடுப்பதை போல ரொம்ப அருமையான பாடல்களாக இருக்குது. இதில் ஏற்கனவே நன்னெறிகளை வந்து சொல்லிவிட்டாருங்க. மனம் குறித்தும் ஆசை வேண்டாம், சினம்ங்கிற பாம்பை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இறக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ஓசை உள்ளடங்கும் முன்னே இப்போ வந்து யோகம் சார்ந்து வருகின்றார். ஓசை உள்ளடங்கும் முன்னே மூல ஓங்காரம் கண்டறினி தாண்டவக்கோனே, கண்டு அறி நீ அப்படின்னு வந்து சொல்றார். ஓங்காரத்தை கண்டு கேட்டு அறிந்து நீ தெளிவடையணும் அப்படிங்கிற சொல்லிட்டாரு. மூல பகுதியற தாண்டவக்கோனே, உள்ளே முளைத்த வேர் பிடுங்கேடா தாண்டவக்கோனே அப்படின்னு வந்து சொல்றாருங்க. இது 2 மாதிரியாகவும் இந்த பாடல் சொல்லலாம். இதில் வந்து மூலப்பகுதியறனா பகுதியற தெளிவுற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூலப்பகுதினா மூலப்பொருளினுடைய பகுதியை நாம் தெளிவுற அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்க சொல்கிறாரு. அப்படி தெளிவாக மூலப்பொருள் என்ன என்பதை, மூலப்பொருள்லாம் ஒன்று தான் இருக்க முடியும் இல்லைங்களா? அந்த ஒன்று தான். நீங்கள் ஒரு விதை எடுத்துக்கொண்டு அதுதான் அந்த மரத்திற்கு வந்து மூலமாக இருக்கும். அந்த விதையினுடைய தன்மையை அறிந்து கொண்டீங்கன்னா அந்த விருட்சமாகும் போது அதனுடைய தன்மை அல்லது அதில் வரக்கூடிய பழம், கனி என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதுபோல மூலப்பொருளாகி இறைவன் என்ன, யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தடையாக இருப்பது என்ன என்று குறிப்பிடுகிறார். அந்த வேரை பிடுங்க வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வேர் எங்க முளைக்குதாமா? நமக்குள்ள முளைக்குன்னு சொல்றாரு. உள்ளே முளைத்த வேர் பிடுங்கேடா தாண்டவக்கோனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப முளைத்த வேர்னா பாத்தீங்கன்னா, வேர்னா நல்லா ஊன்றி இருக்கக்கூடியது. இங்க இந்த முளைத்த வேராக எதை எடுத்துக்கொள்ளலாம்னா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த அனுபவங்களை பார்த்து கடந்து வரும்போது நமக்குள்ள அந்த தான் நான் என்கின்ற அகங்கார வேர் தான் முளைவிடும். அதான் அந்த முளைத்த வேரா இருக்கும். அந்த முளைத்த வேரை பிடுங்க வேண்டும் என்று சொல்கின்றார்.
அந்த தான் நான் என்கின்ற அகங்கார வேரை பிடுங்கி வெளியே எறிந்து விட்டார் மூலப்பகுதியை நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு புரிந்து கொள்ளாங்க. இதை இன்னொரு மாதிரி எப்படி பார்க்கலாம்னா, நீங்க இந்த கோரக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கோரக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு உள்ளதா இருக்கும். அப்போ வந்து அது என்ன பண்ணும்னா, அந்த கோரக்கிழங்க சிறு வயதிலெல்லாம் அனுபவம் இருக்குங்க. அந்த மண்ணை தோண்டி அந்த கோரக்கிழங்க வந்து தோண்டி தோண்டி எடுத்து அந்த வேரையும் பிடுங்கினோம்னா தான் அந்த வேரோட இதில் தான் அந்த கிழங்கு இருக்கும். அப்போ அந்த வேரை பிடுங்கும் போது தான் அந்த கிழங்கினுடைய சுவையை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதுபோல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முளைத்த வேராகிய அந்த தான் நான் அகங்காரத்தை நம்ம வேரோடு பிடுங்கி எரியும் போது தான் மூலப்பொருளாக நமக்குள்ளேயே நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டாருங்க. அடுத்தது சால கடத்தி இயல்பு தாண்டவ கோணி மலச்சாலென்றே தேர்ந்தறினி தாண்டவ கோணிங்கிறாரு. சாலம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சாலம்ங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. நம்ம வந்து ஒரு பாதையாக பார்க்கலாம். விசாலம்னு சொல்லுவோம், விசாலமான பாதை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப அகண்ட பாதைன்னு சொல்லலாம். நமக்குள்ள வந்து சாலம்னு சொல்லக்கூடியது பாதை. பாதையாக இருப்பது இந்த யோகம் சார்ந்து பார்க்கும்போது இந்த நடுநாடி அல்லது சுழுமுனை நாடின்னு எடுத்துக்கலாங்க. சால கடத்தியல்பு தாண்டவ கோணி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நாடி வழி நம்ம கடந்து போகணும். அப்படி கடந்து போகும்போது தான் இந்த மூலப்பகுதியை நாம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு தடையாய் இருப்பது என்ன என்பதையும் சொல்றாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. 2 அடியில என்ன செஞ்சா அறிந்து கொள்ளலாம், என்ன அதை அறிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேணுங்கிறத சொல்றாரு. முதல் அடியில என்ன சொல்லிட்டாரு? சால கடத்தியல்பு தாண்டவ கோணின்னு சொல்றாரு. அப்ப அந்த பாதையை நீ கடந்து செல்வது தான் இயல்புன்னு சொல்றாரு. அதை கடப்பதற்கு என்ன செய்ய வேண்டுங்கிறது அடுத்ததுலயே சொல்றாரு. மலச்சால் என்றே தேர்ந்தறினி தாண்டவ கோணி. அப்ப அந்த மும்மலமும் தான் இதற்கு இந்த பாதைக்கு தடையாக இருக்கின்றது என்பதை தேர்ந்து அறிந்து நீ அந்த பாதையை கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மும்மலமாக சொல்றது ஆணவம், கண்மம், மாயை. அப்ப மாயையினாலையும் நம்ம வந்து ஒரு திரை போல நம்மளே வந்து அறிவை மறைத்து கொண்டு இருப்போம். இதுதான் அப்படின்னு நம்ம இதுதான் அப்படின்னு யூகித்து கொண்டே இருப்போம். ஆனா அது இல்லை. உண்மை பொருள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அந்த மாயையையும் கடக்கணும், ஆணவத்தையும் கடக்கணும், கண்மம்னு சொல்லக்கூடிய நல்வினை தீவினையையும் நம்ம கடக்கணும். இந்த 3ம் கடந்து செல்லும் போதுதான் நம்ம வந்து அந்த இதை வந்து அறிந்து கொள்ள முடியுங்க. பற்றே பிறப்புண்டாக்கும் தாண்டவ கோணே அதை பற்றாது அறுத்து விடு தாண்டவ கோணின்னு சொல்றாரு. அப்ப பற்று என்பதுதான் வந்து பிறப்புக்கு காரணமாக இருக்குன்னு சொல்றாரு. ஏதோ ஒன்றை பற்றி கொண்டே இருந்தோம் என்றால் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருப்போம். அதனாலதான் ஆசை வேண்டான்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, ஆசை வரும்போது நம்ம ஏதோ ஒன்றை பற்றிக்கிட்டே இருப்போம். அதனால பற்று தான் பிறப்பு உண்டாக்குவதற்கு காரணம். அந்த பற்று அறுத்து விடுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதை பற்றாது அறுத்து விடு தாண்டவ கோணி. அப்ப அதை பற்றக்கூடாது, அறுத்து விடுங்கள் அப்படின்னு வந்து சொல்றாருங்க. இதை நிறைய பாடல்களிலுமே வந்து இது குறித்து சொல்றாருங்க. திருக்குறள்ல வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்குன்னு ரொம்ப அழகா சொல்லிடுறாரு. அப்ப பற்றில்லாதவனாகிய கடவுளுடைய பாதத்தை பற்றுவதை மட்டும்தான் நம்ம குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அவன் பாதத்தை பற்றி கொண்டு மற்ற பற்றுக்களை எல்லாம் விற்றொழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திருவள்ளுவரும் இதைதான் குறிப்பிடுகின்றார். இடைக்காடர் ஐயாவும் இதைத்தான் குறிப்பிடுகிறார். பற்று அறுப்பதுதான் பிறப்பை அறுப்பதற்கான ஒரே வழி என்பதை வந்து 2 அடியில வந்து ரொம்ப எளிமையா சொல்லிட்டாருங்க. அப்ப யோகத்தையும் நமக்கு இந்த இடத்துல 18வது பாடல்ல சொல்லிட்டாரு. சால கடத்தியல்புங்கிறதையும் நமக்கு சொல்லிட்டாரு. பற்றை பத்தியும் குறிப்பிட்டாரு. அப்ப 21வது பாடல் நம்ம பார்க்கலாம். சற்றே பிரம்மத்தி திசை தாண்டவ கோணி உன்னுள் சலியாமல் வைக்க வேண்டும் தாண்டவ கோணி அப்படின்னு சொல்றாரு. அப்ப சற்றாகினும் அந்த பிரம்மத்தின் திசைன்னு சொல்றாரு. அப்ப இது வந்து நமக்குள்ளே சலியாமல் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சலியாமல் வைக்க வேண்டும்ங்கிறது தான் இந்த இடத்துக்கு யோகமா பார்க்கலாம். அந்த பிரம்மத்தினுடைய திசை அது எல்லா இடத்துலையுமே நீக்கமர நிறைந்திருக்குங்க. 8 திக்கும் நிறைந்திருக்கக்கூடியதான் அந்த பிரம்மத்தினுடைய இயல்பு. அதை ஒரு திசையில் நாம வைக்கவே முடியாது. ஆனா உங்களுக்குள்ள சலியாமல் வைக்க வேண்டும்னா உங்களுக்குள்ள ஒரு இடத்துல மட்டும் சலியாமல் வைப்பது என்னன்னா, அதைத்தான் அகத்தியர் ஐயா நமக்கு பதியாக குறிப்பிட்டிருந்தார், புருவ மத்தியாக குறிப்பிட்டிருந்தார். அந்த பிரம்மம் இருக்கக்கூடிய திசையாக பதியாகிய அந்த புருவ மத்தியையே ஒரு திசையையே நீங்கள் சலியாமல் மனதை வைத்து
காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்தால் பற்றையும் அறுத்து விடலாம், அந்த சாலமாகிய இந்த நடுநாடியையும் கடந்து விடலாம், மீண்டும் பிறப்ப இருக்கக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடைத்துவிடும் அப்படிங்கிற புரிந்து கொள்ளலாங்க. இதுக்கு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இப்ப இந்த யோகத்தை நமக்கு சொல்லிட்டாரு. பதிய பாருங்க, புருவ மத்தி பாருங்க, இந்த பாதையை கடந்து போங்க, இதுக்கு மும்மலம் தடையா இருக்கு, இந்த மும்மலத்தையும் அறுத்து விடுங்க, பற்றையும் அறுத்து விடுங்கன்னெல்லாம் சொல்லிட்டாருங்க. இதெல்லாம் நாமளே செஞ்சிட முடியுமானா செய்ய முடியாது. அதுக்குதான் அங்க குரு என்பவர் வருகின்றார் என்பதை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவித்த வித்து முளையாதே தாண்டவக்கோனேன்னு சொல்றாரு. அப்போ ஒரு விதையை அப்படியே விதைச்சிங்கன்னா தான் முளைக்கும். அதை ஒரு நீராவியில வச்சு அவிச்சிட்டிங்கன்னா அவித்த விதை விதைக்குமானா நிச்சயமா முளைக்காது. அதனால குரு அற்றவர் கதி அடையார் தாண்டவக்கோணே. இது ரொம்ப எளிமையான ஓமைங்க. எப்படி அவித்த விதையானது முளைக்காதோ அது போல குரு அற்றவர் நற்கதியை அடையார் அப்படின்னு சொல்றார். அந்த கதி என்பது யோகம் சார்ந்து பார்க்கும்போது அந்த உள்கதியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதை நமக்கு அந்த குருதான் நமக்கு அந்த கதியை காட்டி கொடுக்க வேண்டும். தொட்டு காட்டி குரு அந்த வித்தையை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி கற்றுத்தரலினா நம்ம அந்த நிலையை அடைய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நிறைவான பாடல் செவிதனிற்கேளாத மறை தாண்டவக்கோணே. இதை கொஞ்சம் பிரிச்சு படிக்கணும். செவிதனிற்கு கேளாத மறை என்பது வேதம். அப்ப செவிக்கு கேட்காத வேதம் எல்லாம் குரு செப்பில் வெளியாமல்லவோ தாண்டவக்கோணே அப்படின்னு சொல்றாரு. அப்ப குரு தொட்டு காட்டிய புருவமத்தியாகிய வெளியாகி விடும் அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மறை வேத இதை அகத்தியரையா பாடல்னு பார்த்துட்டோம். மறை என்பது வெட்ட வெளிதானாச்சப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. எத்தனை நூல்கள் வேதங்கள் ஆகமம் எல்லாம் வெட்ட வெளிதான் என்று ஆச்சப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம புருவமத்தியாகி அந்த வெட்ட வெளியிலே தான் நமக்கு அந்த மறைன்னு சொல்லும். சுருதி சொன்ன செய்தி எல்லாம் சொன்னோம் அப்பா அப்படின்னு சொல்லுவாருங்க. சுருதின்னு சொல்றது வேதங்கள்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அந்த வெட்ட வெளியே உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லுவாரு. நிறைவான அந்த ஞானத்தையும் இந்த 23வது பாடல்ல சொல்லியிருக்காருங்க ஐயா. செவியில கேட்காத வேதத்தை எல்லாம் நீங்க அறிந்து கொள்ளலாம். வேதத்தில் குறிப்பிட்ட அந்த மறைகளில் குறிப்பிட்ட 4 மறைகளிலும் குறிப்பிட்ட கருத்துக்களையும் அதன் உட்பொருளையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். எப்பொழுது உணர்ந்து கொள்ளலாம் என்றால் அந்த குருவாகியவர் உங்களுக்கு நற்கதிக்கு அந்த வித்தையை காட்டி கொடுக்கும் போது நீங்கள் அந்த வெட்ட வெளியில் அத்தனையும் உணர்ந்து கொள்ளலாம் என்று நிறைவாக சொல்லியிருக்காருங்கய்யா. இந்த பாடல்ல இந்த கன்னிகள்ல மிகவும் கவர்ந்ததுங்க. ஏன்னா நன்னெறியில ஒரு 4-5 பாடல்ல 2 அடியிலேயே அவ்வளவு சிறப்பா சொல்லிட்டாரு. இதற்குள்ள யோகத்தையும் உள்ள கொண்டு அந்த மும்மலத்தையும் அறுக்கதையும் சொல்லி பிறப்ப இருக்கிற உயரிய விஷயத்தையும் சொல்லி குருவோடு கொண்டு நிறைவு பண்ணியிருக்காருங்க. அது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சுங்கய்யா. வாய்ப்புக்கு நன்றிங்க. இந்த பாடல்கள் குறித்து ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்து கொள்ளலாங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி அருண்பிரகாஷ் ஐயா. ஐயா ஒரே ஒரு முறை எல்லா பாடல்களையும் சேர்த்து படிச்சிருவாங்க. எனக்கு அது கொஞ்சம் நிறைவா இல்லை, விட்டு விட்டு படிச்சதுல. ஒரு முறை படிக்கிறேன், அதுக்கப்புறம் வேற எதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா பகிர்ந்துக்கலாங்க. நன்றிங்கய்யா. நாராயண குரல் சீரார் சிவக்குழந்தை தெல்லமுதை சிந்தேனை பாராதி வான்பொருளை பஞ்சவுரு வான ஒன்றை பேரான விண்ணலையை பேரென்ப வாதிரியை நேராக இந்நாளும் நெஞ்சிலிருத்தி வாழ்வேனே. கண்ணுள் கருமணியை கற்பகத்தை காஞ்சனத்தை பெண்ணுருவ பாதியனை பேசறிய முப்பொருளை விண்ணில் அமுதை விளக்கொடையை வெங்கதிரை தன்னலையை வில்லில் வைத்து சாருவம் ஜாருவனே. மனமென்னும் மாடடங்கள் தாண்டவக்கோணே முத்தி வாக்குதன்று என்னடா தாண்டவக்கோணே. சினமென்னும் பாம்பிறந்தால் தாண்டவக்கோணே யாவும் சித்தி என்று நினையடா தாண்டவக்கோணே. ஆசை என்னும் பசுமாலில் தாண்டவக்கோணே இந்த அண்டமெல்லாம் கண்டறிவாய் தாண்டவக்கோணே. ஓசையுள்ளடங்கும் தாண்டவக்கோணே மூல ஒங்காரங்கண்டறி நீ தாண்டவக்கோணே. மூலப்பகுதியற தாண்டவக்கோணே உள்ளே முளைத்த வேர்பிடுங்கேடா தாண்டவக்கோணே. சாலை கடத்தி இயல்பு தாண்டவக்கோணே மலச்சாளன்று தேர்ந்தறி நீ தாண்டவக்கோணே. பற்றே பிறப்புண்டாக்கும் தாண்டவக்கோணே அதை பற்றாதறுத்து விடு தாண்டவக்கோணே.
சற்றே பிரம்ம திசை தாண்டவ கோணே உன் சலியாமல் வைக்க வேண்டும் தாண்டவ கோணே அவித்து வித்து முளையாது தாண்டவ கோணே குரு அற்றவர் கதியடையார் தாண்டவ கோணே செவிதனிற் கேளாத மறை தாண்டவ கோணே குரு செப்பில் வெளியாமல்லவோ தாண்டவ கோணே. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வேற ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா ஐயா? குணா ஐயா, பிரகாஷ் ஐயா, பிரபாகர். குணா ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா ரொம்ப அருமையா பாடுனீங்க ஐயா. இப்போ வர வர நீங்களும் பாட்டு நல்லா பாட ஆரம்பிச்சிட்டீங்க ஐயா. ஒரு மாதிரி ஒரு மெருகேற்றம் தெரியுதுங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. எல்லா பாடலையும் ஒண்ணா சேர்ந்து பாடுறதுன்றது இறுதியில நல்லா இருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப வாழ்க மகிழ்ச்சிங்க ஐயா. வளமுடன். அருண் பிரகாஷ் ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப நிறைவா இருக்குங்க ஐயா. ஐயா வந்து இடைக்காடர் ஐயா பாடல்கள்ல வந்து நன்னெறி சொன்னதும் சரி, எல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப அதான் கூர்மையுள்ள இடைக்காடர்னு சொல்றது ரொம்ப சரியா பார்க்க முடியுதுங்க ஐயா. நன்னெறிகள் சொல்லி கடைசியில குருவுல கொண்டு வந்து முடிச்சது ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தாருங்க ஐயா. உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. சந்தேகங்கள் வந்து கேட்ட அம்மாவுக்கும் ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. அதான் ரீப்ளே எல்லாம் ஆன்ல இருக்கிறதுனால அவங்க பழைய சென்ற வாரங்கள்லாம் அவங்க கேட்கும்போது கூட முந்தைய வாரங்கள் விநாயகர் ராகவல் மற்ற பாம்பாட்டி சித்திரையானுடைய பாடல்கள் பார்த்தா கூட அவங்களுக்கு எந்த சித்திரையானுடைய பாடல்கள் சந்தேகம் இருக்கோ அதை கூட அவங்க போட்டு கேட்டால் அதுக்குண்டான கலந்துரையாடல்லாம் அவங்க கேட்கும்போது இன்னும் கூட அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைவா இருக்கு இந்த வாரமும். அடுத்த வாரம் தொடர்ச்சியா அடுத்த வாரம் எவ்வளவு பாடல்கள் இருக்குங்க ஐயா? அருண் பிரகாஷ் ஐயா. ஐயா இதுல நம்ம 20 பாடல் பார்த்துட்டோங்க. 23 பாடல். அடுத்தது ஒவ்வொரு தொகுப்பா வருங்க ஐயா. கட்டளை ஐயா தொகுப்புக்கு ஏதாவது தலைப்பு இருக்குங்களா? இப்ப கன்னிகள்னு முடிஞ்ச மாதிரி வேற ஏதாவது தலைப்பு இருக்குங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. அது இலக்கணம் சார்ந்துதாங்க ஐயா கொடுத்திருப்பாரு. கட்டளை கழித்துறை நேரிசை வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தாண்டவராயக்கோன் கூறுதல் தான் அடுத்த பாடல்கள் வருதுங்க. பெரும்பாலும் தாண்டவராயக்கோன் கூறுதல், நாராயணக்கோன் கூறுதல்ங்கிற மாதிரி தாங்க ஐயா வருது நிறைய பாடல். சரிங்க சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆதி அம்மாவுக்கும் நன்றிகள் சொல்லிருங்க ஐயா. காப்பு பாடல் வாசித்ததுக்கு. சென்ற வாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு கிளிச் ஆனதுனால வர முடியல போலங்க ஐயா. சரியான நேரத்துக்கு வனஜாமா வந்து அவங்களும் பாடல் எடுத்து கிருஷ்ணானந்த ஐயாவும் வனஜாமாவும் பாடல்கள் முழுசா பாடி ரொம்ப நிறைவா இருந்ததுங்க ஐயா சென்ற வாரமும். அதான் தொடர்ந்து இந்த வாரமும் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்த வாரமும் தொடர்ச்சியா பார்க்கலாங்க ஐயா. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்களோ இல்லை அனுபவங்களோ இருந்தா கேட்போங்க ஐயா. மறுபடியும் தொடர்ந்து பேசுவோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க குணாயா. மிக்க நன்றி. பிரபாகர் ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? மற்ற வேற எதுவும் கேள்விகள் எதுவும் கருத்து பரிமாற்றங்கள் எல்லாம் நிறைவு செய்யலாங்க. பிரபா எதுவும் பகிர்ந்துக்கிறீங்களா? பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா பிரபா? பிரபாகருக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வேற யாராவது எம்எஸ் நீங்க ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? கவிதாமா நீங்க ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? வேற எதுவும் எனக்கு எதுவும் இல்லையா. நான் கொஞ்சம் அந்த டெலிகிராம்ல போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த வாரம் எதுவும் தான் நான் கேட்குறேன். நல்லதுங்க நல்லதுங்க. வாழ்க வளமுடன். வேற எதுவும் இல்லைன்னா அருண் பிரகாஷ் ஐயா, குணா ஐயா நிறைவு செய்யலாங்களா? பிரபாகர் ஐயா. நன்றிங்க ஐயா. சென்ற வாரம் குறித்து சொன்னாருங்க குணா ஐயா. குணா ஐயா தொடருங்க ஐயா. ஐயா இல்லைங்க ஐயா. நீங்க பேசுங்க ஐயா. நான் மைக் எடுத்து விடுறதுக்கு இப்பயே ஆளு கூட்டு எடுத்து விட சொல்லிட்டேங்க. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சென்ற வாரம் தொடர முடியலைங்க. இந்த வாரம் நிறைவே பார்க்க முடிஞ்சதுங்க ஐயா. கேள்விகளும் முன்வைத்தாங்க. அவங்களுக்கும் கவிதா அம்மா, மாசாக்கி ஐயா அவங்களுக்கு நன்றி. கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றிங்க ஐயா. இன்னொரு அந்த காப்பு பாடல் மட்டும் வாசிச்சிருங்க ஐயா. நம்ம 2 காப்பு பாடல் பார்த்துங்க. இந்த ஆதியடிங்கிற காப்பு பாடல் வாசிச்சிருங்க ஐயா. வாசிச்சு அப்புறம் வேற ஏதாவது கருத்து இருக்கான்னு கேட்டுக்கலாங்க. சரிங்க. கிருஷ்ணானந்தையா நன்றிங்க ஐயா. குணா ஐயா குறிப்பிட்டது போல நீங்களும் பாடுவதும் உங்கள் குரலும் மெருகேறுவதும் மகிழ்ச்சியா இருக்குங்க. தொடர்ந்து பாடுங்க ஐயா. நன்றி. காப்பு பாடல் பாடிறாங்க ஐயா. ஆதியடி நடுவாகி முடிவாகி அருளொளியாய் பரவெளியாய் எங்குமாகி நீதி எனும் பொருளாய் நிஷ்கலங்கமாகி நித்யானந்த சுகாதீதமாகி வீதி எனும் மேருமுடி மீதுமாகி வீரான கதிர்மதியும் இரண்டுமாகி சோதி எனும் அம்பலத்தில் நடனம் செய்யும் சுத்த பரம்பொருள் பாதம் காப்பதாமே. ஆதி என்ற மகரிஷிகள் பாதங்காப்பு அநாதியூப வடிவே காப்பு நீதி என்ற பராபரியால் பாதங்காப்பு
நிற்களமாய் நாதாந்த வெளியே காப்பு கோதில்லா மாமுனியோர் முதலாயுள்ள தற்பாதங்காப்பு சோதி என்ற சின்மயத்தை கருத்தில் வைத்து செப்புவேன் சரபோசி முறையைத்தானே. நன்றிங்க ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குணா ஐயா ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? பிரபாகர் இல்லைன்னா நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் தொடருவாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. இன்னொரு காப்பு பாடலாம் அதான் சொல்லாமல் இருந்தேன். ஐயா பாடிட்டாரு, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா, யாருக்காவது ஏதாவது சந்தேகங்களோ இல்லை ஏதாவது அனுபவங்களோ இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க ஐயா. இல்லைன்னா தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாங்க ஐயா. இந்த வாரம் நிறைவு செஞ்சிடலாங்க ஐயா. நிறைவாக இருக்குங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் தொடருவாங்க ஐயா. தொடர்ந்து சித்தர் பாடல்களை பார்த்துட்டு வரோம். சித்தர்களை பற்றி அனுபவங்கள், அவர்கள் வாழ சித்தர்கள் அப்படி நிறைய நம்ம பார்த்தாச்சு. நம்ம டெலிகிராம் குரூப்லையும் சித்தர்களை பற்றி நிறையா நம்ம கருத்துக்கள் பகிர்ந்துருக்கோம். சித்தர்கள் படங்கள், புகைப்படங்கள்லாம் போட்டிருக்கோம். இங்கே இந்த குழுவில் இணைகிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் சித்தர்களோட தொடர்புப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாருமே சித்தர்களோட பிள்ளைகள் தான். வெவ்வேறு விதமான வழிகள் இருந்தாலும் சித்தர்கள் தொடர்ந்து சித்தர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வழியில் பயணிச்சுட்டு இருக்கோம். நவகோடி சித்தர்கள் இருக்காங்க, கோடானகோடி சித்தர்கள். எப்படி நம்ம சொன்னாலும் 18 பேர் இங்கே முதன்மைப்படுத்தப்பட்டிருக்காங்க. 18 பேர் அவர்களையும் கடந்து இன்னும் நிறைய சித்தர்கள் வாழ்ந்துருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டும் இருக்காங்க. உங்களோட ஆசீர்வாதம் தான் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு இனிய மாலை வேளையில் இணைந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். உங்களை பற்றி தொடர்ந்து அனுபவங்களை பகிர்ந்துக்குவோம், பயணிப்போம், நல்லதே நடக்கும். வேதத்திரிமாவை சொல்லுவாங்க, தனி மனித ஒழுக்கம் சமுதாய ஒழுக்கம், தனி மனித முன்னேற்றம் சமுதாய முன்னேற்றம். இப்படி எல்லாமே தனி மனிதன் எந்த அளவுக்கு இந்த இதில் இருக்கோமோ அந்த அளவுக்கு சமுதாயம் நல்லா இருக்கும். நம்மளை மேம்படுத்திக்க அமைதி நிம்மதியை நம்மக்கிட்ட நிறையணும். நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் அதை நிறையணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கும்போது நம்மளும் நல்லா இருப்போம். இது அனுபவபூர்வமாகவும் கடந்த சில 2 ஆண்டுகளாக நம்ம உணர்ந்திருக்கோம். அதனால் சித்தர்களோட ஆசீர்வாதத்தில் நல்லது நடக்கும். இறையர்களும் குருவர்களும் சித்தர்களின் பேரர்களும் எப்போதும் நம்மை வழிநடத்தட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நிறைவு செய்கிறாங்க. நிறைவு. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.